Once again, welcome. All right. In the states of kingdom. All right. கர்த்தரின் ராஜ்யத்தை பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு part 9, 10 and 11. Okay, so I'm going to talk about spiritual birth. 7 stages இருக்கு. So இதை கருத்து ஷேர் பண்ண போறேன் நானு. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும்னா நீங்க மெசேஜ் விடுங்க. ஓகே, ஸோ ஐ கேன் நோ நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா மெசேஜ் அனுப்பிடுங்க, நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் அது குறித்து. ஓகே, இங்க நான் படிக்கிறேன், உங்க புக்கை நீங்க ரிஃபர் பண்ணுங்க. எல்லாமே எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் சிலது வந்து இருக்கும், சில நீங்க ஹோம்ஒர்க்கை செய்யணும். ஸோ அதனால மெயினான காரியங்க, மெயினான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். Spiritual birth and the maturing process into the kingdom of lifestyle are taught in the Bible in parables of the natural. Okay, spiritual birth na avikuriya பழுத வைக்கிறதும் maturing முதிர்ச்சி. We remember we can receive insight and understanding of spiritual things. All right, and the understanding of and the spiritual insight. Again, the figurative language of scripture speaks of natural things, spiritual kingdom to those who are here. We can identify 7 stages of development into the maturity of king living by looking into the word, comparing natural development. Okay, now, please understand. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவியானவர் எல்லாமே நம்ம எதுவும் கத்துக்க முடியாது. ஓகே, without the Holy Spirit we cannot do anything. ஆவியான எல்லாமே எந்த முதிர்ச்சியும் அடைய முடியாது. ஆவிக்குரிய பிறவியும் நம்ம how to say, we cannot give birth to the spiritual birthing முடியாது without the Holy Spirit. So இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Okay, so please understand about this, and as I'm going to go deeper, I want you all to understand that in the Bible class, in the final for this year, something very important, the birthing of the spirit, நம்ம inner man, நம்மளோட spiritual birthing எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்னு teach and guide. Okay, guide you all. ஏன்னா ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம கத்துக்கிட்டு, நான் மறுபடியும் சொல்றேன், போன டீச்சிங்ல நான் சொன்னேன், இப்போ நான் ரிப்பீட் பண்றேன். நம்ம கத்துக்கிறது ஒண்ணு, ஆனா அதுல மூவ் பண்றோம், செயல்படுத்துறதுலயும் ரெண்டாவது. So we need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு பர்சனா பாருங்க, அந்த உதவி வேணுங்கிறப்பதான் நம்ம அவரை தேட முடியாது. அவர் நம்ம கூட எந்த நேரம் இருக்கிறாரு, எப்போதும் இருக்கிறாரு, நமக்குள்ளேயும் இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்காருன்னு நம்ம அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து உறவை கட்டணும். We got to build our relationship with the Holy Spirit. இந்த ஸ்பிரிச்சுவல் நம்ம கத்துக்கணும்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் கூட அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, பில்ட் பண்ணாதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல, இந்த ஜேர்னில நம்ம வந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் பர்த்ல நம்ம ஆண்டு கூட நடக்கிறதுன்னு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த கொடுப்பாரு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் ஐ என்கரேஜ் பண்றேன். ஆவியானவர் கூட உங்களோட உறவை கட்டுங்க. Build your relationship with the Holy Spirit. This is the most important thing. ஓகே, நம்மளோட வாக் வித் ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆவியானவர் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலன்னா, அவரை நம்ம பர்சனாக நம்ம பார்க்கலன்னா, எந்த நேரத்துல ஒரு கிராஃப் போல மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம், கீழே உழுவோம். ஓகே, முன்னுக்கு வருவோம், பின்னால் திருப்பி போயிடுவோம். ஸோ ஒரு காலம் முன்னுக்கு எடுத்து வைப்போம், திடீர்னு ஏதாச்சும் சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா பின்னால் எடுத்து வச்சிருவோம். இது நடக்கக்கூடாது. அதனால்தான் நம்மளுக்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த காலகட்டத்துல மட்டும் இல்லைங்க, நம்மளோட முழு வாழ்க்கையில ஆவியானவர் இல்லாம எந்த முதிர்ச்சியும் அடைய முடியாது. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வாக்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்லயும், நேச்சுரல் லைஃப்லயும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் அடைய முடியாது வித்அவுட் த ஹோலி ஸ்பிரிட். அது வசனத்திலும் இருக்கு, அது நான் இப்ப சொல்றேன். ஓகே, ஏன்னா அவர் தான் கெரந்தம் நம்மளுக்கு, அதுவும் வசனத்துல இருக்கு. ஓகே, now let me read this. Each of us must go through a process of becoming obedient and holy, or growing up in the kingdom walk. It is not enough to be born spiritually anymore. Then it is enough to be born in the natural. Before ruling as a man,
one must go through a growth process, be nourished and be trained in order to grow from a baby to a man. Likewise, in the spiritual, we cannot rule or even walk in the kingdom of God as a baby. நம்ம வந்து ஒரு பேபியாக பால் கொடுக்குற பேபியாக நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கவே முடியாது. நம்ம வளரணும். ஓகே, படிப்படியாக நம்ம வளரணும். ஓகே, now the first stage நான் போறேன். In the womb stage. Okay, so the Matthew verse 18 and 3, chapter 18:3, John 3, okay, யோவான் 3, இதெல்லாம் வந்து நீங்க படிங்க. ஓகே, உங்களோட ஹோம்வொர்க்காக நீங்க எடுத்துட்டு நீங்க இதை படிங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக நான் அந்த 7 ஸ்டேஜஸ்க்கு நான் போயிடுறேன். First stage one in the womb stage. Okay, one more time I will share. I would like to request உங்களோட வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு ஆன் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ். The reason is இது வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா நம்ம பாக்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தெரியறதுக்கு. சோ ஒரு கனெக்ஷன். ஏன்னா நாங்க உங்க இடத்துக்கு வரல, நீங்களும் எங்க இடத்துக்கு வரல. ஆனா இந்த லிங்க், இந்த ஜூம் ஒரு லிங்க் பண்ணுது. சோ நீங்க வீடியோ ஆன் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குதா, நீங்க சிரிக்கிறீங்களா, முறைக்கிறீங்களா, இல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். சோ நீங்க வீடியோ திறக்கலன்னா நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஆல்ரைட், சோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா, நீங்க வீடியோ திறக்க முடியல பிகாஸ் நீங்க வேலை இடத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு காஃபி ஷாப்ல இருக்கீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, so we can see each other and understand. Okay, so that would be good. Now in the womb, in the natural, there must be conception before there can be birth. இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, there must be conception, நம்ம கன்சீவ் பண்றோம். ஓகே, அதாவது ஒரு தாய் எப்படி மாசம் ஆகுறாங்க அப்படின்னு. Life does not begin at birth but at conception in the womb of the mother. ஒரு தாய்க்குள்ளார okay is a life. All right, அது வந்து உடனே இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்தி, but I just want to explain further so that in the second stageல என்ன நடக்கும்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். There must be a mother and a father coming together. ஒரு தாயும் தந்தையாரும், okay, coming together in intimacy. A seed from the father comes together with an egg in the mother. All right, and conception occurs. Life begins. அப்போ உயிருங்க எப்ப ஃபாதர் அண்ட் மதர் ஒன்னாக வர்றாங்களோ அந்த சீட்டும் அந்த ஏக்கும் அந்த இடத்துலயே ஒரு லைஃப், the birthing of a life, உயிர் is the new life in the world at this point. Yes, it is in the world, it is in the womb, வயிற்றுக்குள்ள womb-குள்ளார of the mother who is in the world, but it is not yet birth or released into the world by itself. Okay, அப்புறம் இன்னும் பத வைக்கல. ஆனா ஒரு தாயின் கருவுல உயிர் இருக்கு, ஆனா அந்த உயிர் இன்னும் பிறந்த வைக்கல. So I hope you all understand until here. தாயோட கருவுல உயிர் இருக்கு, ஆனா அந்த உயிரை இன்னும் பிறந்த வைக்கல. அதுதான் இந்த womb stage, first stage. அதோட அர்த்தம். When the church is properly related to God, that intimate communion produces spiritual children. All right, ஆவிக்குரிய பிள்ளைங்க. We can relate the natural process of conception and birth to the spiritual. The seed, ஆண்டோட வார்த்தை, from the father, all right, is planted in the heart soil of a person. ஆண்டவர்கிட்ட இருந்து வர அந்த சீட் வார்த்தை இயேசு, it has been planted நம்மளோட இதயத்துல, நம்ம இதயத்துல ஆண்டோட பிளான் பண்ணிருக்காரு. உயிர் உள்ள ஆவி நமக்குள்ளார கன்சீவ் ஆயிருக்கு. Okay, thank you. There's someone who texted saying that the person is in the office, that's why I cannot on the video. Thank you very much, this is good, thank you. Now let me see. The seed from the father is planted in the heart soil of a person and mixed with faith, and a living spirit is conceived. God's people are the mother, God's people are the church, that is to carry the new life in her womb of the Holy Spirit until the time of birth into the kingdom. You see, நீங்க எந்த வசனம் எங்க படிச்சாங்க, வசனத்துல எல்லா இடத்துலயும் ஆவியனை பத்தி போட்டிருக்கு. நீங்க எந்த சாப்டருக்கு போனா சரி, எந்த வேர்சஸ்க்கு போனா சரி, ஆவியனை பத்தி வசனத்துல இருக்கு. Alright, now this is the birthing. நம்மளோட ஆவிக்குரிய birthing will be done by the Holy Spirit. உங்களோட ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, நீங்க ஆவியில பிறந்த வைக்கிறதுக்கு. The seed of the father is always perfectly holy. Okay, பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவரோட சீட் எந்த நேரம் பரிசுத்தம். சோ அவர் உங்களுக்குள்ள வைக்கிறான்னா பரிசுத்தமான வார்த்தை உங்களுக்குள்ள வைத்திருக்காருன்னு அர்த்தம். ஓகே,
We are born with the heritage of the first Adam through our spiritual mother, and therefore must grow through a process before becoming a holy, mature kingdom of God, sons and daughters. Okay. Hebrew 4:2 தமிழை யாராச்சும் படிக்க முடியுமா? Hebrew 4 வசனம் 2. Can anybody read? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். Okay. Amen. Thank you. ரொம்ப நன்றி. Now ஆங்கில படிக்கிறேன். For indeed the gospel was preached. வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. Okay. இது வந்து பொதுவாக to us as well as to them. எல்லாருக்கும் வசனம் இது was preached. Okay. போதனை கிடைத்திருக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த வார்த்தை சில பேர் கேட்டிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அது ப்ராஃபிட் பண்ணலையா, அவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லாம போச்சா, ஒரு தண்ணியா எதுவும் இல்லாம ஒரு அர்த்தம் இல்லாம போச்சா. ஏன்னா விசுவாசங்கள்ல ஒன்னாவது விசுவாசம் இல்ல, ரெண்டாவது ஆவிக்குரிய பரத வைக்கல அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அது ஒண்ணுமே நடக்கல. வார்த்தை கேட்டு கூட அந்த வார்த்தை அவங்கள வளர முடியல. அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை பிரகாரம் அவங்க என்ன சொல்றது முதிர்ச்சி அடைய முடியல. வார்த்தை பிரகாரம் அவங்க வாழ்க்கையை முன்னேற முடியல. வார்த்தை பிரகாரம் அவங்க வந்து என்ன மாதிரி எதிர்ப்பு வந்தாலும் நிக்க முடியல. வார்த்தை பிரகாரம் என்ன மாதிரி பெர்சிக்யூஷன் உபத்திரம் வந்தாலும் அவங்களால நிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசமும் இல்லை. அதே சமயத்துல ஆவிக்குரிய நீதியில அவங்க பரத வைக்க முடியல. எப்படி பரத வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னு ஒரு சந்தேகம் வேற அவங்களுக்கு. வசனத்தை எங்க போட்டிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி கேட்டு சிந்தனைக்கு கேள்விக்கு இடம் கொடுத்தனால விசுவாசம் இல்லாம போச்சு. சோ எப்ப சிந்தனைக்கு கேள்வி அதிகமாக நம்ம இடம் கொடுக்கிறோமோ அப்ப கொடுக்க விசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே போவோம். விசுவாசம் குறைய ஆரம்பிச்சுச்சுன்னா வார்த்தை கிடைக்க செய்யாது. என்ன ஆயிரும்னா மிஸ்கேரேஜ் நடந்துரும். மிஸ்கேரேஜ் அப்பனா பரத வைக்க முடியாம அப்படியே சிறிதாகி அந்த சீட்டு அப்படியே இறங்கிரும். அந்த சீட்டுக்கு வளர்ச்சியே இல்லாம அங்க அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. சோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் அர்த்தம் Hebrews 4:2. Okay, many people who receive Christ as an adult can remember a short season after they first received the Lord in which everything seemed to be perfect. எனக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோன்னே ஆண்டவரை பத்தி அவங்க அறிந்த பிறகு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எல்லாமே சரியாக ஆயிரும், எல்லாமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே சமாதானமா இருக்கும்னு அவங்க அது எண்ணத்தோடு வந்தனால்தான் எங்க உபத்திரம் வருதோ எங்க சேலஞ்ச் வருதோ அவங்க நிக்க முடியாம அப்படியே அது கசப்புள்ள மனசுல இருந்து அவங்க சபை விட்டு போயிடுறாங்க. இல்ல பேச மாட்டாங்க யாருக்கிட்டையும். இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இப்படித்தான் ஒரு சபை இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வாருன்னு ஆவியானவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம மாறுவோங்க. ஆனா ஆவியானவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சபை இப்படித்தான் இருக்கணும்னு யாரு நினைச்சாங்களோ கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியர் தான். Alright, now let me read this. We were being formed in the womb of the Holy Spirit. அதே வார்த்தையில போட்டிருக்கு we were being formed in the womb of the Holy Spirit. So பரிசுத்த ஆவியானவர் தான் அவரோட வல்லமைக்குள்ளதான் நம்மள ஆண்டவர் ஃபார்ம் பண்றாரு. Okay, next page. Life has begun when the word and faith come together. வார்த்தையும் விசுவாசமும் ஒன்னாக இருந்தாதான் உயிர் கொடுக்க முடியும். ஆண்டோட வார்த்தையும் உங்களோட விசுவாசமும் ஒன்னாக சேர்ந்தாதான் நீங்க ஆவிக்குரிய பரத வைக்க முடியும், முதிர்ச்சி அடைய முடியும். But the new life must be protected and nurtured in the womb. Okay, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டோட வார்த்தையும் உங்களோட விசுவாசம் தயவு செய்து பாதுகாத்து கொள்ளுங்க. அதை திருடவும் கொல்லவும் வருவான். நீங்க எப்படி பாதுகாத்து கொள்ள போறீங்க உங்க கையில இருக்கு. ஒரு தாயே வயிற்றுக்குள்ள கன்சீவ் பண்ணிட்டோன்னு எப்படி பாதுகாத்து கொள்றதுன்னு அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. சாப்பாடு மூலியமாக நல்லா ரெஸ்ட் பண்ணணும், ரொம்ப ஹெவியான ஜாமாங்க தூக்க கூடாது, ரொம்ப பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு தாய் எந்த அளவுக்கு அவங்க டேக் கேர் பண்றாங்களோ அதே போல ஆண்டோட வார்த்தையும் உங்களோட விசுவாசத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளணும். டேக் கேர் ஆஃப் இட் வெரி வெல். Please guard your faith and guard the word inside of you for the birthing of the spiritual sons and daughters. This new life is unable to sustain itself. It is dependent on the mother.
all right, God's people, to breathe for it, to receive and digest food. ஆண்டோட வார்த்தைங்க நம்ம எப்போதும் பால் குடித்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க. நம்ம முழுமையோட அந்த மீட் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அதான் வார்த்தை. அதான் நம்ம ஆங்கிலத்துல ரெவலேஷன் சொல்லுவோம். ஓகே, வெளிப்படுத்தல், ரெவலேஷன், அதுதான் நல்ல சாப்பாடுங்க. To provide protection from the elements and to flow love, comfort and acceptance. The embryo cannot walk in the kingdom on its own. It can only go where the mother carries it in her womb. You see, embryo na உள்ளுக்கு, ஓகே, அப்பதான் கருகு உள்ளுக்கு இருக்கு, இன்னும் பேபியா பெருசா ஆகல. சோ இந்த தாய் தான் டேக் கேர் பண்றாங்க, சாப்பாடு கொடுத்து நல்லா பெருசாக்கு, எப்படி பேபி நல்லா பெருசா வளரணும் அப்படின்னு. சோ என்ன சாப்பாடு உங்களோட ஆவிக்கு கொடுக்குறீங்களோ முக்கியம். எப்படிப்பட்ட சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்க, அந்த சாப்பாடு தேவனோட வார்த்தையாக வருதா, இல்ல மனிதன் உங்ககிட்ட சொல்லி உங்களோட சிந்தனையும் போட்டு ஆட்டி பொய் வார்த்தைங்களை கொடுத்து நீங்க உங்களோட ஆவி, உங்களோட பேபிக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்ல விஷத்தை கொடுக்குறீங்களா? இது நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். விஷம்னா மத்தவங்க பேசுற நெகட்டிவான வார்த்தைங்க, மத்தவங்க சொல்ற ராங்கான டீச்சிங், மத்தவங்க கொடுக்குற பொய் போதனைகள், இதெல்லாம் எடுத்து உங்களோட ஆவிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா? இது நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். சோ ராங்கான டீச்சிங் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட வாக்கியம் ராங்கான டாக்டரின்ல வளரும். சோ இத ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிங்க. என்ன மாதிரி சாப்பாடு உங்களோட ஆவிக்குரிய லைஃபுக்கு, உங்களோட உள்ளுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு. alright, என்ன மாதிரி என்ன. Now let me read this. When the word comes and is received in faith, வார்த்தை வந்தோனே விசுவாசத்துல நீங்க ரிசீவ் நம்பிட்டோனே, we repent of the old and are conceived. That means பழச எல்லாத்தையும் மனம் திரும்பணும். ஓகே, என்ன மனம் திரும்புதல்? ரெண்டு மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து ரினியூவிங் ஆஃப் யோர் மைண்ட். அப்பனா மைண்ட்ல வந்து என்ன நெகட்டிவ் தாட் வருதோ அது தயவு செய்து இன்னும் பழுத வைக்கல, உள்ளுக்கு மாசமா இருக்கீங்க ஆவியில. நெகட்டிவ் தாட்ஸை நீங்க உள்ளுக்கு கொடுத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். சோ இந்த நெகட்டிவ் திங்ஸ் உள்ளுக்கு போதபடிக்கு உங்க மைண்ட நீங்க ரினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஐயா நெகட்டிவ் தாட் வருது, என்னால முடியாது, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் இவங்க இதை சொல்றாங்க, இந்த பாஸ்டரை பத்தி சொல்றாங்க, அந்த பாஸ்டர் பத்தி சொல்றாங்க, இந்த சர்ச்சை பத்தி, அப்ப நிறைய குறைகள் எல்லாம் வர வர நீங்களே உங்க மைண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அது உள்ளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஆவிக்கு அது ஒரு சாப்பாடு ஆயிரும். சோ அந்த மாதிரி சாப்பாடு இல்லாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்க திங்க் பண்ணி மைண்ட், இது சரி இல்ல, ஆவி என்கிட்ட காட்டுறாரு, இந்த சாப்பாடு சரியே இல்ல, இந்த சாப்பாடு நான் கொடுக்க கூடாது, எடுக்கக்கூடாது சொல்லிட்டு உங்க நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஏதாச்சும் ராங்கான வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம் நம்ம டெய்லிக்கு. ஓகே, அடிக்கடி நீங்க பார்த்து உழுவுறீங்கன்னு சொல்லல, ஆனா எப்ப நீங்க மனம் திரும்புறீங்களோ அப்பப்ப உங்களுக்கு நல்லது. எப்ப நம்ம வந்து சிந்தனைய நம்ம ரினியூ பண்றோமோ அது நம்மளுக்கு நல்லது, நம்மளோட லைஃப்க்கு நல்லது, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, சுத்தி இருக்கிறதுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது. ஓகே, now we should then go through a season of being formed and developed in the womb. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நான் உங்களோட ஆவி being formed, நல்லாக வளருது, before being birthed into the kingdom. Remember, we are talking about walking in the kingdom lifestyle that Jesus taught, not just getting into heaven when we die. In relation to kingdom living, what we may have viewed in the past as being born again may be really only conception. Okay, நம்ம வந்து இங்க ஆவிக்குரிய காரியத்தை being born in the kingdom வந்து இங்கேயே இந்த earthல நடக்கணும். earthல நம்ம பரிசுத்தமாக நடக்கணும். earthல நம்ம எப்படின்னா ஆண்டோட ராஜ்யத்தை நம்ம தூக்கிக்கிட்டு நடக்கணுங்க. நம்ம தான் அந்த ராஜ்யம். ஓகே, ஹெவனுக்கு போயிட்டோம்னா அப்ப நம்ம பேசுவோம் அப்படின்னு இல்ல. இப்பவே நம்ம என்ன மாதிரி ராஜ்யத்தை, ஆண்டோட ராஜ்யத்தை எப்படி நம்ம தூக்கிட்டு போறோமோ அது ரொம்ப முக்கியம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்ககிட்ட ஃபர்தர். ஓகே, the first stage வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்றது. இப்போ உங்களுக்குள்ளார நீங்க ஆவிய வளர்த்து விடுறீங்க, உங்களோட ஆவிய வார்த்தையில வளர்த்து விடுறீங்க, அனுதினம் வார்த்தையை கேட்கறீங்க, வார்த்தையில வளர்றீங்க. பேபி, உங்களோட பேபி வளருது, உங்களோட ஸ்பிரிட் வளருது, உங்களோட ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா வளருது, தேவனோட வார்த்தையில ஸ்ட்ராங்கா வளருது. ஓகே, வளர 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 ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு இப்ப நீங்க போறீங்க. with the mothers இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் அவர் யங் யூத் லீடர்ஸ்,
நம்ம சர்ச்ல. ஓகே, இது எப்படின்னா அது நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது செகண்ட் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் வந்து ஊம்ப, ஓகே, கனி உள்ளுக்கு உங்களோட ஆவி வளருது, உள்ளுக்கு ஆம்பிரோல இருந்து நல்லா வளருது, வளர்ந்து வளர்ந்து இப்ப மதர் ஸ்டேஜ், இப்ப வந்து பேபி ஆயிடுச்சு. Birth is that time at which we begin to breathe on our own. Okay, பிறந்த வைக்கிற நேரம் இது. Spiritual breathing is spiritual communion. Praying to and hearing from God on our own. இப்ப நீங்க பிறந்த வச்சுட்டோன்னு நீங்களே ஆண்டரோட குரல் சத்தத்துக்கு நீங்க கேட்க ரெடியா இருப்பீங்க. நீங்களே ஜெபம் பண்றதுக்கு தயாராக இருப்பீங்க. என்ன மாதிரி ஜெபம் பண்றது, எப்படி ஆண்டோட குரலை கேட்குதுன்னு அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க. இதான் கால் த மதர் ஸ்டேஜ், செகண்ட். In natural birth, we are suddenly pressed forth from our warm, protected environment in the womb into the real world. உள்ளுக்கு வளர வச்சு உள்ளுக்கு நல்லா பலமாயி இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அந்த டைம் கொடுக்கிறாரு டு birth out the spiritual birthing. உங்களோட spirit must be birth out as a new person. அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப நீங்க இருக்கீங்க. For the first time, we will feel the accelerating rush of life-sustaining air into our own lungs. We will, for the first time, begin to taste food given to us in our own mouth. Okay. Now, இப்ப நம்ம இந்த birthing, spiritual birthing வந்து நம்ம சர்ச்ல ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியனோட வல்லமையான காரியங்க, Holy Spirit moved powerfully. ஏன்னா இந்த ஸ்டேஜ்க்கெல்லாம் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆவி எங்களை கொண்டுட்டு போறாரு சபையில. சோ கொண்டுட்டு போக டிஃப்ரெண்ட் பீப்புள், இண்டிவிஜுவல்ஸ், லீடர்ஸுங்க, ஜனங்க, டிசைபிள்ஸுங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மாறியான எக்ஸ்பீரியன்சஸ். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து வசனத்துல எப்படி போட்டிருக்கோ அதே பிரகாரம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கோத்ரூ பண்ணிருக்காங்க. ஆல்ரைட். சோ இன்னைக்கு வந்து இப்ப ஒரு டெஸ்டிமனியை நான் ஷேர் பண்ண சொல்ல போறேன். இந்த டெஸ்டிமனி கேட்டுட்டு எப்படி சில பேர் நீங்க மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் many years ago and all that, but this is nothing new, but this is something from the Bible that has happened in our church. Okay, Selena, can you please share உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி ஸ்பிரிச்சுவல் பர்திங்க அவருக்கு முந்தி என்ன நீங்க கோ த்ரூ பண்ணீங்க, சோ அதுக்கு முந்தி ஆண்டோட வார்த்தை எப்படி நீங்க படிச்சீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஃப்டர் தி ஸ்பிரிச்சுவல் பர்திங்க்கு பிறகு உங்களோட லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். Thank you. Okay. Shalom everyone. So my name is Selena and எனக்கு 25 வயசு and I'm a singer. So okay, so I'm here to give the testimony. என்ன சாட்சினா இந்த birth pangs நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லி சாட்சி சொல்ல போறேன். ஸோ ஆக்சுவலி பாஸ்டர் வந்து நிறைய தாட்டி வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி, லைக் we should conceive, you know, the Holy Spirit அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு அந்த அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் ஐ வாஸ் ஆஸ்கிங் லார்ட், ஆண்டவரே எனக்கும் வேணும், நானும் இதை ஃபீல் பண்ணணும், இது எப்படி இருக்கு, இது இப்படின்னா என்னதுன்னு நான் கேட்டேன். அப்போ வந்து ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் கன்சிடர் மார்னிங் வந்து இங்கிலீஷ் சர்வீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து வர்ஷிப்ல எல்லாரும் என்டர் பண்ணி, ஸோ தட் டைம் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, suddenly while I was worshiping I felt the Holy Spirit's presence was so strong on me, and suddenly எனக்கு வந்து அந்த வயிறு எப்படி சொல்றதுன்னா வந்து என்னோட உள்ளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம், என்னோட ஸ்டமக் அதெல்லாம் வந்து அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி, லைக் இட் பிகம் லைக் இன்வர்ட்ஸா போகுது என்னோட ஸ்டமக். ஸோ அப்போ வந்து I become breathless and my body become very weak and என்னால நிக்க முடியல. ஸோ அப்படியே I kneel down and then okay, ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப it was different feelingல, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங் ஆச்சு. அப்ப it was last, அது ஒரு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் நினைச்சேன் ஓகே நம்ம வந்து கிவ் பர்த் பண்ணிட்டோம் போல, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஸ்லைட் ரிலீஃபா இருந்துச்சு கொஞ்சம். அப்போ நான் நினைச்சேன் ஓகே நம்ம கிவ் பர்த் பண்ணிட்டோம் போலன்னு. ஏன்னா அந்த பர்த் அந்த பிரெத்லெஸ் ஆன அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருச்சு, ரிலாக்ஸ் ஆயிருச்சு. தென் ஐ வாஸ் ரிலாக்ஸ்.
அதோட வந்து தமிழ் சர்வீஸ்ல கண்டினியூவா திருப்பி வர்ஷிப்ல என்டர் பண்ணி போகும்போது இந்த தாட்டி வந்து மார்னிங் சர்வீஸை விட ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த 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 என்னோட ஆர்கன்ஸ்லாம் அந்த மாதிரி இன்வெர்ட்ஸா போறப்ப ஐ couldn't even stand. என்னோட கழுத்தெல்லாம் வலிச்சு என்னோட முதுகுலாம் ஹெவி ஆகி என்னால நிக்கவே முடியல. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கோ பிஹைண்ட் அண்ட் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டேன். படுத்துட்டோடனே அது ஐ கீப் ஆன் பீங் breathless and I was training. It was very how to say, it's not a ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த வலி வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் பெயின்லா. புண்ணு அந்த மாதிரி வலிக்கல, புண்ணு வலிக்கிற மாதிரி வலிக்கல. இது வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான வலி. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஸோ வந்து that's what I experienced. And after I was keep on straining and I was sweating also, even though aircon தான் இருந்துச்சு மேடம். பட் ஸ்வெட்டிங் ஆகி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை முக்கி முடிச்சோன்னா I feel like a relief. Then I was like, I felt like, okay, this is it. Okay, now I have give birth. That's what I felt. So that was a really beautiful, ஒரு புதுமையான ஒரு ஃபீலிங் நான் அனுபவிச்சது அன்னைக்கு. ஸோ நான் மட்டும் இல்ல, இன்னும் few other youths and even males also, they had I saw and we same serviceல வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, few more people. But this is one of the testimony that I have received that day. So and அன்னைக்கு I felt like I entered to another level spiritually. And அதுக்கப்புறம் வந்து I can feel that my like Bible படிக்கிறப்ப I can get the revelation that God speak to me even more clearer, and my visions got clearer and everything become like upgraded from the before. So ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. This is my testimony. Thank you very much. Amen. Thank you very much. Thank you. Okay, leaders, the reason இது ஏன் ஷேர் பண்ண சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது காட்டுறதுக்கு ஆவியானவர் எப்படி என்ன அவங்க சிங்கர், ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட, ஓகே, ஈவன் 16 years old girl, அவங்க எல்லாமே இது கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ தே நோ இப்படிதானா, இதுதான் ஒரு பழுத வைக்கிறது, இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் வழியா இருக்குமா, அந்த மாதிரி. அது ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி பாதுகாக்கிறது. அதே சமயத்துல ஆண்டோட அவங்க பர்த் பண்ணிட்டோன்னு அவங்களோட திங்கிங், அவங்களோட சிந்தனையும் அவங்க பேசுற வார்த்தைகளும், அப்புறம் அந்த ஆண்டோட வார்த்தை எப்படி வரும்னு எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. யூனோ, ஃப்ரம் அடல்ட்ஸுங்க மட்டும் இல்ல, பெரியவங்க மட்டும் இல்ல, ஈவன் டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ். ஸோ ஆவியானவர் எப்படி நம்ம வந்து தாக்கத்தோட கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டுக்குள்ள அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், அந்த தாக்கத்தோடு நம்ம இறங்கும் போது, தாக்கத்தோடு கேட்கும் போது, தாக்கத்தோடு வாஞ்சா இருக்கும் போது ஆவியானவர் வல்லமையாக இறங்கி செய்வாருங்க. அதுக்குதான் இந்த டெஸ்டிமனி கூட ஷேர் பண்ண சொன்னது. Can you see or not? So this is how the Holy Spirit will do. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஆனா வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அது மட்டும் சொல்ல வித்தியாசமாக செய்வாரு. ஆனா அந்த வலி எப்படி பழுத வைக்கிறதுன்னு உங்களுக்கு அந்த தாகமா இருக்கா, இருதயத்துல தாகமா இருக்கா, இந்த மாதிரி பழுத வச்ச பிறகு அன்று நம்ம முதிர்ச்சி அடையணும். சோ அந்த மாதிரி உங்களோட வார்த்தை எனக்கு ஒரு வெளிப்படுத்தலாக வரணும் அப்படி நீங்க கேட்கறீங்கன்னா, நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இதை நான் படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மறுபடியும். As it is in the natural, so it is in the spiritual. So naturallyum உங்களுக்கு தெரியும், spiritual நம்ம வாழ்க்கையில நம்மளோட நேச்சுரலாக செய்யற காரியமும் ஆவிக்குரிய காரியமும் பெறலாக இருக்கணும். ஆவியில ரொம்ப ஹாயா போய் நேச்சுரல ஒன்னும் செய்யலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோ ரெண்டும் நம்ம வாழ்க்கையில சரியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சாட்சியோட இயேசு கிறிஸ்து காட்டினாரு. அவரு நேச்சுரலாக எப்படி நடந்தாரோ, எப்படி பேசினாரோ, ஆவிலும் அதே மாதிரி தான். அவரு படம் காட்டல, அவரு மாஸ்க் வேர் பண்ணல. ஓகே, சோ அதே போலதான் அப்போஸ்தலர்களும் ப்ராஃபட்ஸ்களும். இந்த பர்திங் வந்துட்ட பிறகு நம்ம லைஃப் மாறுங்க, வித்தியாசமாக மாறும். அதனால தான் இங்க போட்டிருக்கு, as it is in the natural, so it is in the spiritual. We are birthed into the kingdom. அதுதான் அவங்க ஷேர் பண்ணாங்க, birth into the kingdom. சோ ஆரம்பத்துல அவங்க பைபிள் படிக்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் சொல்ல அவங்களுக்கு விளங்கல சரியாக. பைபிள் படிச்சா எப்படி என்ன மாதிரி, சோ எப்போதும் படிக்கிற மாதிரி தான் படிப்பாங்க. ஆனா எப்ப அவங்களுக்கு இந்த ஆவிக்குள்ள பழுத வைத்தாங்களோ அப்பவே அவங்களோட சிந்தனை மாற ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட
ஆவி பலப்பட்ட ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த வார்த்தை ரெவலேஷனாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப the youngsters, the teenagers, நம்ம 1 week once கொடுத்த பிறகு those who have given birth, இவங்கெல்லாம் வந்து வசனத்தை படிச்சு ஆண்டவர் என்ன பேசுறான்னு சொல்லி ஒரு டிவோஷனாக அவங்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதுல பார்க்கும்போது நாங்க பாஸ்டர்ஸ் பார்க்கும்போது படிக்கும்போது ரெவலேஷனாக எழுதுறாங்க. சோ இது எப்படி? பிகாஸ் ஆஃப் த பர்திங், அந்த ஸ்பிரிச்சுவல் பர்திங் நடக்கணும் நம்ம லைஃப்ல. அது ஆவியானவர் மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்மளுக்கு. சோ நான் என்கரேஜ் பண்றேன் உங்களை, ஆவியானவர் தேடுங்க, ஒரு பர்சனாக தேடுங்க. அவரை ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இங்க போறதுக்கு இந்த ஜாமா காணோம். சில பேர் சொல்லியிருக்காங்க, ஜாமா காண போயிடுச்சுன்னா ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஜாமா எங்க இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு பாய்ச்சுக்குவாங்களா. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு தெரியல, நான் காண போயிடக்கூடாது, எங்க போகணும்னு எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு ஜோம் பண்றாங்களா. ஆவியானவர் வந்து நம்மளோட கூகுள் கிடையாது, டைரக்டர் இங்க இது பண்றதுக்கு. அவர் வந்து உங்களோட பர்சன் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு கனம் கொடுத்து அவரை வந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனோட ஆவி என்று நம்ம கனம் கொடுக்கிறோம்னா அப்ப நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. இயேசுவின் நாமத்துல என்ன கேட்டா ஆவிக்குரிய காரியங்கள் நீங்க கேட்கும் போது, வெளிப்படுத்தல் கேட்கும் போது, பரலோகத்துல ஆண்டோட பிரசன்னத்துல இருந்து வரணும் சொல்லி நீங்க கேட்கும் போது, இயேசுவின் நாமத்துல கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். Okay, now we are birthed into the kingdom life when we begin to breathe on our own spiritually. முதல் சொன்னாங்களே செலினா, அவங்க முதல் மூச்சு விட முடியல, அப்புறம் பிறந்து வச்சிட்டோன்னே மூச்சு விட்டாங்கன்னு. அப்ப அதுதாங்க அர்த்தம், அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலியாக மூச்சு விட்டுருக்காங்க. Can you see or not? இது எல்லாமே நடந்தது வசனத்திலயும் இருக்கு, இந்த டீச்சிங்லயும் இருக்கு. When we can first begin to speak to God, பாருங்க அப்ப எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு ஆண்டு வந்து வெளிப்படுத்த கொடுக்கும் போது தேவன் கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்த வரவங்க, எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது, உங்களோட அந்நிய பாஷை கண்டிப்பாக மாறும். பாருங்க, பேபியா இருக்கும்போது டாடான்னு சொல்லும், ஒரு கட்டம் வந்துட்டோம்னா அப்பான்னு சொல்லும், ஒரு கட்டம் வந்துட்டோம்னா அம்மான்னு சொல்லும் வார்த்தைங்க. அதுக்கு பிறகு பிள்ளை 1 வயசு 2 வயசு 1 வயசு ஆயிட்டுன்னு பேச ஆரம்பிக்குங்க. சில பிள்ளைங்க 10, 12, 11 மாசத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி பேசும்போது ஒரு தாய் தப்பன இருக்க நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதே போல நீங்க பர்த் பண்ணிட்டோன்னே உங்களோட அந்நிய பாஷைகள் மாறும், அது டிஃப்ரெண்டாக ஆகும், அது வந்து ஒரு கம்யூனிகேஷனா வரும், அது ஒரு லாங்குவேஜாக மாறும். அதுதான் அர்த்தம். When we can first begin to speak to God and hear God for ourselves, people who cannot yet hear God on their own are not yet birthed into the kingdom. Can you see this? அப்ப உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாருங்க. நீங்க பர்த் அவுட் பண்ணிட்டோன்னே அவரு கூட உறவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறாரு. அவரு கூட நீங்க பேசுறதுக்கு. எப்படி ஆதாமா ஈவாலும் பேசினாங்களோ கார்டன் ஆஃப் ஈடன்ல, அந்த மாதிரி ஸ்தானத்தை உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுக்குறாரு. எப்படி ஈனோக்கு பேசினாரோ, ஆண்டு கூட நடந்தாரோ, அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாருங்க. எப்படி ஏப்ரஹாம், எப்படி நோவா, இதெல்லாமே ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறாரு. சோ இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்த பிறகு God is giving you a chance, a privilege to walk with him and talk with him. இந்த privilege ஒரு லீடர்ஸ்க்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல. To those who believe in the name of Jesus Christ, the Son of God, they will have the communion with the Father, Son and the Holy Spirit. Amen. Okay, again, we are not speaking about going to heaven. We are speaking in reference to the kingdom of God lifestyle on earth now. அந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். You have to walk in this lifestyle to be different. இந்த lifestyle நீங்க நடந்தாக்காங்க வித்தியாசம் தெரியும். உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். That is a season even after we are birthed and can hear God on our own, when we yet need nurturing and training by the mother. இந்த மாதிரி நம்ம முதலீச்சு அடைஞ்சிட்டோம்னா we still need training. நம்மளுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த ட்ரைனிங் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம லெவல் பை லெவல் நம்ம முன்னேறணும்ல. சோ ஒரே இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம லெவல் பை லெவல் நம்ம வந்து அந்த ஏர்னிங் இருக்கணும். ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே எனக்கு பத்தல இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகே, ஆவியாட்ட கேளுங்க. கிடைச்சிட்டோன்னா ஓகே எனக்கு இது கிடைச்சிச்சு போதும் அப்படின்னு அதுல மட்டும் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காதீங்க. நம்ம கேட்கணும் ஆவியானவர்கிட்ட, எனக்கு பத்தல ஆவியானவரே எனக்கு இன்னும் வேணும். எப்ப நம்ம சொல்றோமோ எனக்கு போதும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எப்ப
எப்ப நம்ம சொல்றோமோ அப்ப ஆவியானவர் நம்ம கிட்ட பேச மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே. நம்ம தான் எல்லாமே தெரியும் நம்ம சொல்லிக்கிட்டோம். எல்லாமே தெரியும்னு நம்ம சிந்தனை எட்டிடுச்சு. எனக்கு இது போதும்னு நம்ம சொல்றோமோ அவ்வளவுதான். ஆவியானவர் அதுக்கு மேல பேச மாட்டாரு. எப்ப நம்ம சொல்றோமோ ஆவியானவர் எனக்கு தெரியல, இன்னும் கத்துக் கொடுங்க, ஆவியானவர் எனக்கு பத்தல, இன்னும் வேணும் அப்படின்னு கேட்கத்தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அதிகமாக வளருவீங்க. அதிகமா முதிர்ச்சி அடையிறது ஒரு லெவல்ல 7 லெவல் இங்க இருக்கு. ஓகே, இதை நான் கண்டினியூஸா ஷேர் பண்ணி உங்ககிட்ட நான் கத்துக் கொடுக்குறேன். மூணாவது the independent stage நம்ம போவோம். ஓகே, well we have finally made it. We are ready to move out and begin to minister on our own. So இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? இப்ப birth out பண்ணியாச்சு ஸ்பிரிச்சுவல்ல. இப்ப முதல்ல சொன்னாங்க அவங்க செலினா, birth out பண்ணியாச்சு. இப்ப நீங்க தைரியமாக மத்தவங்ககிட்ட ஆண்டவர் வார்த்தை எடுத்து சொல்லணும். நீங்க பிரசங்கம் பண்ணணும். நீங்க கத்து கொடுக்கணும். தைரியமாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, எவ்வளவு நாளைக்கு இன்னும் நம்ம தள்ளி போட போறோம்? எவ்வளவு நாளைக்கு நம்ம பின்னாலே ஓட போறோம்? எவ்வளவு நாளைக்கு என்னால செய்ய முடியாது, பேச முடியாது, ஆண்டவரை பத்தி சொல்ல தெரியாது, எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு தைரியம் இல்லை, இது எல்லாமே இருக்கும் போது அப்ப ஆவியானவரை நம்ம எப்ப அவரை பிடித்து கொள்றோமோ அப்ப அவரு உங்களோட ஆவிய பலப்படுத்துவாரு. இப்ப நீ பழுது வச்சாச்சு, இன்னும் பலப்படுத்தணுமே, இன்னும் வளரணுமே, வயசு ஏறணுமே, கூட கூட மெச்சூரிட்டிக்குள்ள வரணுமே. அதனாலதான் இந்த மெச்சூரிட்டியும் இந்த ஃபெய்த்தும் அவரு தாங்க நம்மளுக்கு பம்ப் பண்றாரு. ரத்தம் மாதிரி ரத்தம் பம்ப் பண்ணுதுல, இதயத்துல பம்ப் பண்ணது நம்மளுக்கு உயிர் இருக்கு. சோ அதே போலதான் ஆவியானவர் பம்ப் பண்ணுவாரு உங்களுக்குள்ளார. அந்த ஃபெய்த்தும் உங்களோட ஸ்பிரிட் சரியாக இருக்கும் போது ஆண்டோட வார்த்தைய அவரு உங்களுக்குள்ள பம்ப் பண்ணுவாரு. ரத்தம் போல வார்த்தை உங்களுக்குள்ள பம்ப் பண்ணும். ஓகே, ஆண்டோட வார்த்தை தான் அந்த ரத்தம் பம்ப் பண்ணும். உங்களுக்கு பம்ப் பண்ண நீங்க வளருவீங்க, மூச்சு விடுவீங்க. இந்த வளர்ச்சி உங்களுக்கு உயிர் இருக்கு, பேசுறீங்க, மூச்சு விடுறீங்க. இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு செய்வாரு. Well, we are finally made it. We are ready to move out and begin to minister on our own. We cannot leave the close confines of the mother. Our intense training period is over. Can you see it or not? So ஒரு ஸ்டேஜ் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னா நீங்க கிளம்பணும், பேச ஆரம்பிக்கணும், கத்து கொடுக்க ஆரம்பிக்கணும், சாட்சியாக இருக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னும் ஸ்டேஜ் போகும்போது ஆண்டவரே எனக்கு பத்தல, இன்னும் நிரப்புங்க அப்படின்னு கேட்டு இன்னும் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங் நீங்க போகணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறணும். Our life is filled with the excitement of doing and building. Our goals are clear and our ambitions and confidence are high. All right, we know beyond any doubt that we can do all things through Christ who strengthens us. In the faith kulla, in the sindhane kodittu vannom, we must understand that this is the faith and this is the word. இதா வார்த்தை, இதா விசுவாசம். இதுல தான் நம்ம முதிர்ச்சி அடையும் போது நம்ம சொல்ல முடியும், கர்த்தருக்குள்ளார ஆண்டவருக்குள்ளார எல்லா காரியமும் என்னால செய்ய முடியுது அப்படின்னு. அந்த வார்த்தை நம்மளுக்கு வரும்போது அந்த வார்த்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம எந்த நேரம் சரி ஹம்பலாக இருக்கணும். We must humble ourselves. ஓகே, நம்ம நல்லா வளர்ந்துட்டோம் பாருங்க, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியுது, ஆவியானவர் கத்துக் கொடுக்க சரி சொல்லிட்டு நம்ம வேற லெவலுக்கு, சொந்த லெவலுக்கு மைனர் கொடுத்து போயிட்டோம். அங்கத்தான் அடி இருக்கு. ஓகே, please be careful of pride. Do not let pride rule you. ஓகே, பெருமை வேணாங்க. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட பிறகு இது ஆவியானவர் நிரம்பி ஆண்டவர் உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னா, ஒன் ஸ்டெப் லெவல் கொண்டு போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. எந்த லெவலுக்கு நீங்க போறீங்களோ அங்க உங்களுக்கு டெஸ்ட் வரும், அதாவது பெருமையின் டெஸ்ட் வரும். இத ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த பெருமை டெஸ்ட் வரும்போது தான் உங்க மைண்ட் கிட்ட நீங்க சொல்லணும், ரினியூவிங் ஆஃப் மை மைண்ட் அப்படி சொல்லி ரிவ்யூ பண்ணுங்க. எந்தெந்த லெவலுக்கு நீங்க ஏறுறீங்களோ, எந்தெந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டுட்டு போறாரோ எச்சரிக்கையாக இருங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. We are really doing great. We have the respect of everyone. எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. Those we minister to, our peers and our authority. Everyone seems to want us on their team. So பாத்தீங்களா, அப்ப நீங்க அந்த முயற்சி அடைஞ்சிட்டோன்னு எல்லாரும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. வலிமையாக பயன்படுத்துறாங்க. பாத்தீங்களா எப்படி ஆண்டோட மெசேஜ் இவங்க இந்த பிரதர் சிஸ்டர் பேசுறாங்க. என்ன மாதிரி என்ன சொல்ற நாலேஜ், மெச்சூரிட்டி இதெல்லாம் அப்படி பேசுறாங்க சொல்லி உங்களை தேடி வருவாங்க, கண்டிப்பாக தேடி வருவாங்க. So we are really cruising. Okay, நீங்க நல்லா அழகா பெரிய cruise அழகா போய்கிட்டு இருக்கீங்க. Almost all our ideas work. We think to ourselves, this kingdom life is great. I've got to remember to try to humble and to be kind to all the little people. This is very, very important.
என்ன மாதிரி காரியம் இருந்தாலும் உங்களோட மசில்ஸ் பெருகும், மசில்ஸ் நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணுவீங்க. அது என்ன போட்டிருக்கீங்க, என்ன சொல்றாங்கன்னா, we flex our spiritual muscles and with firmness let the world know that we have arrived. நீங்க வந்துட்டீங்க, உலகத்துக்கு தெரியணும், சத்ருவான் பயப்படணும், அவன் நடுநடுங்கி போனோம். இவங்க பாரு, இவங்க these are the birth of the spiritual sons and daughters. அந்த பயம் அவனுக்கு இருக்கணும். Our convictions are even firmer than our muscles. Alright, so இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசுல எந்த நேரம் சரி, யாராச்சும் anybody உங்ககிட்ட வந்து சொல்லு, வாவ் நீ பயங்கரமா நீங்க மூவ் பண்றீங்க ஐயா, அம்மா ஆண்டவர் வல்லமையாக உங்க பயன்படுத்துறாரு, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இப்படின்னு சொல்லும் போது தயவு செய்து அழகா இறங்கி, இல்ல எது இருந்தாலும் ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம எந்த வார்த்தை நம்ம சொல்லணுமோ அதை ஆவியில போடுற வார்த்தை நம்ம பேசுவோங்க. ஏன்னா எந்த நாவு வந்து சொல்லுதோ, வாவ் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தாரு அப்படின்னு உங்களை தூக்கி மேல வைக்குதோ, அதே நாவு உங்களுக்கு எந்த நேரத்துல இறக்க முடியும், அதே நாவு உங்க பின்னால குத்த முடியும். சோ யார் உங்ககிட்ட வந்து பேசுறாங்களோ, யாரு உங்களோட ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பர்த்ல நீங்க பயங்கரமாக இருக்கீங்க, பயங்கரமா வளர்ந்துட்டீங்க, பயங்கரமா மெச்சூர் ஆயிட்டீங்க, அவங்க வல்லமையாக பயன்படுத்த சொல்லும் போது அவங்க சொல்றவங்க யாரு, என்ன மாதிரி நோக்கத்துல வந்து சொல்றாங்க, அவங்க ரைட்டான நோக்கத்துல சொல்றாங்களா இல்ல போராம நோக்கத்துல சொல்றாங்களா, இது எல்லாமே எச்சரிக்கையா இருந்து நீங்க பாருங்க. இந்த டைம்ல தான் ஆவியான உங்களுக்கு அந்த முதல் சேலஞ்சோன the spirit of discernment வல்லமையாக உங்களுக்கு கொடுப்பாரு. அதனாலதான் நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பத்தல, ஆவியா எனக்கு பத்தல, இன்னும் அதிகமாக இந்த டிசர்னிங் கிஃப்ட் எனக்கு கொடுங்க. இந்த டிசர்னிங் கிஃப்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், சோ தட் நான் வந்து என்ன வார்த்தை என்கிட்ட வருதோ, யார் என்கிட்ட பேசினாலும் அது உங்ககிட்ட இருந்து வருதா இல்ல சத்ருவான கிட்ட இருந்து வருதா, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இது ரைட்டானு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். So ask the Holy Spirit for the gift of discernment when you are growing in the spiritual life. That's very important. Okay, our doctrinal, அதே இடத்துல படிக்கிறேன், our doctrinal position is so rigid and complete that nothing can be changed or added. It is inconceivable that anyone would be dumb enough to have a different position. Okay, we know we have it right. After all, haven't we accomplished more in the 1 year we have been working than they have in the 30 plus? இதுதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சம்டைம்ஸ் சில பேர் ஆவிக்குரிய லைஃப்ல நல்லா பேர்த் ஆயிட்டோன்னு சில பேர் 6 மாசத்துல பயங்கரமா வந்துருவாங்க, சில பேர் 1 வருஷத்துல பயங்கரமா வந்துருவாங்க, சில பேரு 30 வருஷம் பிடிக்கும் வர்றதுக்கு. ஏன்னா அந்த காணா தேசத்துக்கு மாதிரி காண போயிருவாங்க. அப்புறம் அவங்க வரும்போது, அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல ஸ்பிரிச்சுவல்ல பயங்கரமாக வந்தவங்க வந்து 30 வருஷம் காண போனவங்க பார்த்து நம்ம கீழ்த்தரமா பார்க்க கூடாது. 30 வருஷம் காண போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பெருமையா ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில லீடர்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்மளோட பார்வை சுத்தமாக இருக்கணும், நம்ம பார்வை ரைட்டாக இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவின நம்மளை எழுப்பி விட்டாரு பயங்கரமாக நம்ம பயன்படுத்துறாரு சொல்லிட்டு 30 வருஷமாக காண போயிட்டு திருப்பி வந்தாங்கன்னா அவங்க வளரும் போது அவங்களுக்கு கனத்தை கொடுத்து அவங்களை தூக்கி விட்டு எப்படி ஆவின உங்களை கொண்டுட்டு வந்தாரோ அதே போல அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களை பலப்படுத்தி அதே லெவலுக்கு கொண்டுட்டு வர பார்க்கணும். நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்ம இந்த லெவல் வந்துட்டோம், அவங்களை இந்த லெவல் தூக்கி வைக்க கூடாது, வச்சோன்னா நம்மளை தாண்டி போயிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் கூடாது, நம்ம சிந்திக்கவும் கூடாது. அது தவறு. ஓகே, இது என்ன அர்த்தம்னா போராமையின் ஆவி உள்ளுக்கு பூந்துருச்சு. எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டுட்டு போறாரோ ஒவ்வொரு லெவலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களோட ஹார்ட்டை சர்ச் பண்ணுங்க, உங்க மைண்ட சர்ச் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தடவை நிறைய இடத்துல ஸ்பிரிச்சுவல் முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சிட்டோன்னே எப்ப எந்த நேரத்துல இந்த பெருமையின் ஆவி உள்ளுக்கு போகுதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆவியான மூலியமாக உனக்கு பகுத்தறிவு நான் கொடுக்குறேன், the gift of discernment உனக்கு நான் கொடுக்குறேன். இதை ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்கணும், இந்த discernment ஸ்பிரிட்ல நம்ம வளரணும். ஓகே, now the next the suffering stage இருக்கு. ஓகே, முதல்ல இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ் பேசியாச்சு, இப்ப சஃபரிங் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜ். ஓகே, இந்த கஷ்டப்படும் போது நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம பார்ப்போமே. ஓகே, புக் ஆஃப் எக்ஸ் அப்போஸ்தலர் 14:22 தமிழ்ல யாராச்சும் படிக்க முடியுமா? 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி அப்போஸ்தலர் புத்தகம்
14:22 தானே சிஸ்டர்? 14:22. ஆமாங்க சார், படிங்க. சீஷருடைய 14:22. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Amen, amen. ஓகே, இதுதான் உங்களுக்கு வரப்போற பயங்கர சேலஞ்சஸ். நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா வந்துட்டோன்னே, நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிட்டோன்னே, எல்லா வகையிலும் ஆண்டவரை பயன்படுத்த மூவ் பண்றாரு. இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. கண்டிப்பாக அது யாரும் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இருக்கு. சடன்லி இங்க பாருங்க, இங்க இங்க எழுதப்பட்டதை படிக்கிறேன். இட் சீம்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கான். ஏன், எப்படி? இட் டசன்ட் மேக் சென்ஸ். நம்ம சிந்தனைக்கு எட்ட மாட்டுதான். ஐ வாஸ் டூயிங் எவ்ரிதிங் ரைட். எல்லாமே சரியா தானே செய்யறேன், நான் ஆவிக்குரிய லைஃப்ல சரியா தானே செய்யறேன், அதே சமயத்தில் எல்லாருக்கிட்டையும் எனக்கு கொடுத்த வேலைங்க எல்லாம் சரியா தானே செய்யறேன், எனக்கு கொடுத்த ஊழியம் சரியா தானே செய்யறேன், நான் யாருக்கும் கெட்டது நடக்கக்கூடாது, தீமை வரக்கூடாதுன்னு நான் சரியா தானே செய்யறேன், சரியா தானே பேசுறேன், சரியா தானே மூவ் பண்றேன். ஆனா ஏன் எனக்கு இது நடக்குது? My desire was to serve God. ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும் தானே இருக்கேன். I thought they would like me. என்னை எல்லாரும் விருப்பமாக இருப்பாங்க தான் நான் நினைச்சேன். எல்லாமே என்னை ஆசைப்படணுமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன், என்ன நடக்குது எனக்கு? சடன்லி we are cut to pieces. உங்களை துடு வெட்டுறாங்க. And ran through the stomach with a sword. உங்க வயிற்றுல இருந்து கத்தி எடுத்து பயமா குத்தி, அது வயிற்றுல குத்தி புண்ணால் வரைக்கும் வெளியாடிச்சான் கத்தி. ஓகே, நாட் through the back. புண்ணால இருந்து குத்த முன்னுக்கே. ஓகே, பட் ரைட் டு அவர் ஃபேஸ். உங்களோட முகத்தை பார்த்து சொல்றாங்களா, நீ சரியில்லை, என்ன லீடரு, நீங்க ஒரு லீடரா, எப்படி இப்ப வந்தீங்க அதுக்காட்டி லீடர் ஆயிட்டீங்க அப்படின்னு, இல்ல நீங்க எடுத்த முடிவு சரியில்லை, நீங்க எப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. From those close to us, உங்க கூட இருக்கிறவங்க, இவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக எழுப்ப முடியும். Those we have helped and even loved. நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, அவங்க கீழே இருந்து நீங்க அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு படிப்படியா மேல ஏறி வந்திருக்காங்க. கடைசியா மேல வந்தவங்க உங்களை பார்த்து கெட்டதாக பேசுறாங்க, உங்களை பார்த்து பின்னால குத்துறாங்க, முன்னுக்கும் குத்துறாங்க. இது முன்னுக்கு மட்டும் குத்துது இல்ல, இப்ப நியூ ட்ரெண்ட் வந்திருக்கு, முன்னுக்கு போனா பின்னால இன்னும் வேற மாதிரி குத்துறது. ஓகே, சோ இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து இது எப்படி குத்துறதா, Facebook குத்துறது சொல்றேன். முன்னெல்லாம் கத்தி சொல்லுவாங்க, இப்ப Facebook. ஓகே, from those close to us, those we have helped and even loved. இந்த மாதிரி challenges tribulations வரும். Then the big rocks begin to smash us even from above. எப்படின்னா, அப்ப இந்த மாதிரி நீங்க சரியாக செய்யும் போது தலைமத்துவமே ஒரு பெரிய கல்லெடுத்து உங்க மண்டல போடுமா அப்படின்னு நீங்க போட்டிருக்கு. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். வார்த்தை, ஆல்ரைட், மேல இருந்து வார்த்தை பெரிய இடி போல வந்து உழுவோமா வார்த்தை. The authority that was so pleased with us, உங்க மேல ரொம்ப விருப்பமாக இருந்த அந்த தலைமத்துவம் சடன்லி திடீர்னு என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அங்க ஒரு குழப்படி வந்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குங்க. நீங்க நல்லா செய்வீங்க, சரியாக முடிவு எடுத்திருப்பீங்க, எல்லாமே சரியா இருக்கும். ஆனா குழப்பத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த குழப்பத்தின் ஆவி எப்படி வேணாலும் பூர முடியும். உங்களோட லீடர்ஷிப்ல பூர முடியும், உங்களோட பர்சனல் லைஃப்ல பூர முடியும், இல்ல அந்த மேனேஜ்மெண்ட்ல சபை உள்ள மேனேஜ்மெண்ட்குள்ள பூர முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் இடத்துல பூர முடியும், இல்ல பொசிஷன் இருக்கிற சபையில லீடர்ஷிப்ல பூர முடியும். குழப்பத்தின் ஆவி அது எப்படி வேணாலும் பூரும். ஓகே, சோ அது போது உங்களை இந்த சேலஞ்சஸ்குள்ளார கொண்டு வர முடியும். அப்ப நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க, ஐயா இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா, ஆவிக்குரிய லைஃப்ல பர்த் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன், இப்ப சஃபரிங் ஸ்டேஜ்க்கு நான் போய்கிட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு தேவையா, அது பேசாம தேவையில்லை சொல்லிட்டு நீங்க பேக் ஸ்லைட் பண்ண போறீங்களா, இல்ல சபை விட்டு நீங்க போறீங்களா, இல்ல நீங்க லீடர்ஷிப் விட்டு வெளியாக போறீங்களா? இது உங்களோட சாய்ஸ். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். ஓகே, நீங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா நீங்க சரியாக செஞ்சிருக்கீங்கன்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தை உங்களோட ஆவி முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க ஜெபம் பண்ற ஜெபம் எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்டேஜ்ல ஆண்டவரே என்கிட்ட காட்டுங்க, இது இந்த குழப்பத்தின் ஆவி எந்த இடத்துல எந்த பகுதியில யார் மூலியமாக இது வருது,
அப்படி சொல்லி நீங்க ஆவியாட்டு கேட்கும் போது நீங்க முதிர்ச்சி அடைஞ்சதுனால ஆண்டவர் உங்ககிட்ட வெளிப்படுத்துவாரு. அதாவது எப்படி வெளிப்படுத்துவானா, நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்த் பண்ணனால உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், உங்க ஆவிக்குரிய சிந்தனைகள் திறக்கப்படும். சோ உங்களோட ஆவி முழுமையாக பலம் அடைந்தனால உங்களால உணர முடியும். சோ அப்ப ஆவியானவர் உங்ககிட்ட காட்டுவாரு எந்த இடத்துல யார் மூலியமாக இந்த எதிர்ப்பு வந்திருக்கு, யார் மூலியமாக இந்த குழப்பத்தின் ஆவி பூந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணி உடைக்கணும், நீங்க ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஆவியை ரிபியூக் பண்ணணும். நீங்க ஆவியான உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்க ரிபியூக் பண்ணிட்டோன்னே ஆவியானவர் இப்ப இயேசுவின் நாமத்துல சமாதானத்தின் ஆவி உண்டாக நம்மள தலைமை தொகுகம் ஒன்னாக சேர இந்த இடத்துல உங்கள் நாமம் வெளிப்படுத்த என்னோட பேரை ஆண்டவரை காப்பாத்தி வெளிப்படுத்தி ஆண்டவரை இந்த குழப்பத்தின் ஆவியை உடைக்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஜெபத்தை நிறைவேற்றுவாரு. சோ நம்மளுக்கு தெரியணும் எப்படி ஜெபம் பண்றது. அப்ப பாருங்க, நான் சொல்றேன் போத இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில வந்துட்டோன்னு எப்படி நேச்சுரலியாக நம்ம கண்ணு நம்ம பாக்குறோமோ, காதலை கேட்கிறோமோ, நம்ம சிந்திக்கிறோமோ, நம்ம உணர்றோமோ, அதே போல உங்களோட ஆவிக்குரிய லைஃபும் அவேக்கன் ஆயிரும், வளர்ந்துரும். சோ நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆவியார் காட்டுவாரு, ஓகே சொன்ன பிரகாரம் யாரு எவரு எங்க இருந்து வருது, இது எதனால வந்திருக்கு, இப்ப நீ எப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்னு உங்க ஜெபத்தை மாத்துவாரு. சோ சாதனமாக அழுது ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவரே இது ஏன் மேல தவறல, ஏன் அப்ப அப்படி ஜெபம் பண்ணாதபடிக்கு உங்களை ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எப்படி போறதுன்னு காட்டி உங்ககிட்ட ஜெபம் பண்ண வைப்பாரு. சோ அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணும் போது அப்ப அந்த ஆவி உடைந்து கிளம்பும், எரிஞ்சு போகும், உடைதல எரிஞ்சு போகும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணோம் இந்த முதிர்ச்சி ஆடிடுதுல. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது இது. நெக்ஸ்ட், now we are really about to enter the kingdom walk. Remember, we enter the walk and walk in the kingdom. Sorry, remember we enter and walk in the kingdom by obedience. Okay, கீழ்ப்படிதல். And though we are sons, we must learn obedience by the things we suffer. So கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. ஆவியானவர்களுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம், நம்ம தலைமைத்துவங்களுக்கு கீழ்ப்படிதல் இருக்குதும் முக்கியம். We will never really know the love of Christ until we have learned to love those who persecute us. இதுதான் ரொம்ப கஷ்டம். யாரு உங்களை போட்டு கீழே தள்ளி விடுறாங்களோ, யாரு உங்களை போட்டு மிதிக்கிறாங்களோ, இவங்களை நம்ம அன்பு காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. Okay, ரொம்ப கஷ்டம். This is our great opportunity to really die to self and to see the love of Jesus manifest within us. முடியுமா? நம்ம self die, okay, நம்ம self, நம்மளோட flesh சாகணும், கர்த்தரின் அன்பு நமக்குள்ளேந்து வெளிப்படணும். அவ்வளவுதான். வார்த்தைக்கு கத்து கொடுக்கிறதுக்கு சுலபம், ஆனா இது நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிறது கண்டிப்பா கஷ்டம்தான், நிச்சயமா கஷ்டம். ஆனா ஆவியானவர் இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட இருதயத்தை எப்படி அவரு பம்ப் பண்றாரோ வார்த்தை, சோ அந்த இருதயம் ஆண்டோட வார்த்தைய அப்படி பம்ப் பண்ண அவர் அந்த சமாதானத்தை இறக்குவாரு. இந்த சமாதானத்தை நம்ம இறக்கும் போது அப்ப நம்மளோட ரத்தம் விஷமா ஆவாது. ஓகே, சோ அதனால depend on the Holy Spirit. The love, the great blessing, the presence of God in our lives that will come through this experience is the manifestation of the glory of God. ஆண்டவரோட மகிமை உங்க மூலியமாக வெளிப்படும். இந்த டைம் பீரியட்ல, இந்த டேஸ் ஆஃப் பெர்சிக்யூஷன் எப்போதும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் கடினமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஆவிக்குரிய லைஃப்ல நல்லா எல்லா காரியம் கேட்டு விஷன்ஸ பார்க்கும்போது, ட்ரீம்ஸ பார்க்கும்போதே அதே பிறகு நீங்க நடக்கும்போது உங்களுக்கு சேலஞ்சஸ் அங்க இருக்கு, கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கு. சோ பெர்சிக்யூஷன், ஓகே, உபத்திரம் இன்னும் பயங்கரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த உபத்திரத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க தான் முக்கியம். ஓகே, இதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, இது ஆவியானவர் உங்ககிட்ட வெளிப்படுத்துவாரு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரு மேல போகணும், மேல போனா தான் ஆவியானவர் கீழே இறங்குவாரு. யோவான் 16 ஆவியானவர் வந்த பிறகு ஆவியானவரே எல்லா உண்மையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அதாவது பரலோகத்தின் பிதா இடத்துல இருந்து வரப்பட்ட எல்லா ரெவலேஷன், தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல, ரெவலேஷனை வெளிப்படுத்தலும், ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தல், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவிடம் கொடுப்பார் உங்களுக்கு. அது கொடுக்க நீங்க எடுத்து புசிக்க வளர
இந்த மாதிரி காரியங்க எப்படி நான் ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரி சேலஞ்சஸ்ங்க, இந்த பெர்சிக்யூஷனை ஃபேஸ் பண்றதுன்னு அவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. சோ தட் இந்த மாதிரி பெர்சிக்யூஷன் உங்களுக்கு வரும்போது உங்களோட சிந்தனைக்குள்ளார உள்ளுக்கு போந்து உங்க வயித்துல அது ஒரு என்ன சொல்ல பிட்டர்னஸ், கசப்பா ஆயிடக்கூடாது. கசப்பா ஆயிடுச்சுன்னா உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போயிருங்க. விளங்குது என்ன சொல்றது? அப்படி நீங்க ராங்கான இந்த பெர்சிக்யூஷன் டைம்ல நீங்க கீழ்ப்படிதல் ஆன்ற வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியனுக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அப்புறம் இந்த மாதிரி கசப்புக என்ன இப்படி வெறித்தனத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளார ரத்தத்துல போய் கசப்பா மாறிடும். அது மாறிச்சுன்னா உங்களோட ஒவ்வொரு ஆர்கனும் அப்பதான் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நீங்க சீக்கிரம் உழவக்கூடாது. நீங்க எழும்பி மத்த சீக்கா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். மத்த ஹீலிங் ஆவியானவர் உங்க மூலியமாக ஹீலிங், டெலிவரன்ஸ் இதெல்லாம் செய்ய ஆசைப்படுறாரு. ஏன்னா ஹார்வெஸ்ட் இஸ் ரெடி. வெளியே ஹார்வெஸ்ட் ரெடியா இருக்கு. ஒர்க்கர்ஸ் குறைவா இருக்காங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸுங்க பக்கத்து சண்டை போட்டுக்கிட்டு இங்க வயிற்றுக்குள்ளார எல்லாம் கசப்பா வச்சுக்கிட்டு இடத்துக்குள்ளார வெறித்தனதை வச்சுக்கிட்டு பிடிக்கல அப்படி இருந்தா எப்படி முதலீச்சி அடையிறது? ஓகே, அப்ப எப்படி போய் ஆண்டுக்காக போய் சுவிசேஷத்தை சொல்றது? எப்படி மத்தவங்களுக்கு போய் நீங்க ஹீலிங்க பத்தி சொல்ல போறீங்க? எப்படி மத்தவங்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலியமாக ஹீலிங் செய்ய போறாரு? எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலியமாக டெலிவரி செய்ய போறாரு? உங்களுக்கே டெலிவரி தேவைப்படுதப்ப உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. பிகாஸ் உங்களுக்கு கசப்பு இருக்கு. சோ கசப்ப அலோவ் பண்ணாதீங்க. அதுக்குதான் நம்ம மனம் திரும்பணும். அதே சமயத்துல சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. renewing of be careful. டைம்ல உங்களோட மைண்ட் will be your war room. சோ இந்த வார் ரூம்ல தான் நீங்க எழும்பி பயங்கரமாக ஜெபம் பண்ணணும். இந்த வார் ரூம் இங்க இருக்கு. இந்த வார் ரூம்ல நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை உடைக்கணும். அது ஆண்டவர் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். சோ ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய சிந்தனையும் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு காட்டுவாரு. விஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை நீங்க பாப்பீங்க. அதே சமயத்துல என்ன ஆண்டவர் உங்களுக்கு பேசுறான்னு இந்த உங்களோட ஆவியை அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. சோ பி ரெடி ஃபார் திஸ் சர்ச் லீடர்ஸ். ரெடியா இருங்க. இனிமே இந்த நேரத்துல இருந்து யாரு மேல உங்களுக்கு கடுப்பு இருக்கோ, ஆத்திரம் இருக்கோ விளங்குது. அவங்க ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம். வார்த்தையை வச்சு ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்க முடியும். உங்க பின்னாலையும் குத்திருப்பாங்க, முன்னுக்கும் குத்திருப்பாங்க. தலை மேல கல்லும் போட்டு உங்க நிறைய பெரிய ஹெவியான ராக் போட்டு உங்க மண்டையில கனத்தை வச்சிருப்பாங்க. சோ யாரு என்ன செய்தாலும் இன்னைக்கு நீங்க முடிவு எடுங்க. அவங்களை நீங்க மன்னிக்கிறீங்க, அவங்க நீங்க விடுதலை செய்றீங்கன்னு. ஏன்னா நீங்க ஆவிக்குரிய லைஃப்ல நீங்க பேர்த் அவுட் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து ஆண்டோட உங்களுக்குள்ளார இருந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்க பேர்த் அவுட் பண்ண உங்க ஸ்பிரிட்ட நீங்க வளரணும். நீங்க வந்து the walking kingdom of God அப்படி இருக்கணும்னா இன்னைக்கு இந்த முடிவை எடுங்க. நீங்க மன்னிச்சு விடுதலை செய்றீங்கன்னு. ஏன்னா வளர போறது நீங்க. ஆண்டவரோட கிங்டமை எடுத்து இந்த உலகத்துல ராஜ்யத்தை எடுத்து நடக்கிறது நீங்க தான் மத்தவங்களுக்கு preach the gospel to the ends of the earth அப்படின்னு ஆண்டு சொன்ன அந்த வார்த்தை அது நீங்க எடுத்து செய்யணும். நீங்க தயாராக இருக்கணும். உங்க வேலைத்துல நீங்க தயாராக இருக்கணும். நீங்க சபையில தயாராக இருக்கணும். எந்த இடத்துக்கு ஆண்டு உங்களை அனுப்புறாரோ அங்கங்க நீங்க தயாராக இருக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அப்ப நீங்க வரணும்னா நீங்க இன்னைக்கு முடிவை எடுங்க. இந்த கரெக்டை நான் மறக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை அவர் பேசுறத நான் மறக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் நல்லா முன்னேறினேன். ஆனா பொய் வார்த்தைங்களை போட்டு என்னை அந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டாங்க. பரவாயில்ல ஆண்டவரே நீங்க இருக்கீங்க, என்னைய மறுபடியும் உயர்த்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு அவங்க விடுதலை செய்யுங்க. எப்ப ஜோசப் விடுதலை அண்ணன்மார்கள் விடுதலை செஞ்சாரோ ஏன்னா ஜோசப்போட மனசுல ஒவ்வொரு சேலஞ்சஸ் வந்துச்சு. ஒவ்வொரு சேலஞ்சஸ் வந்து ஆண்டோட என்ன ஆண்டோட இங்க கடைசியில சிறைச்சாலை என்ன போட்டுட்டீங்கன்னு சொல்லி அவர் ஆண்டோர தூசண படத்துல ஒன்னும் செய்யல. அவரோட இருதயத்தை பாத்தீங்களா? அதனாலதான் அவரோட இருதயத்தை தயாராக இருந்தனால ஆண்டோட உயர்த்தினாரு. அண்ணன்மார்கள் வரும்போது அவர் எப்பவோ மன்னித்துட்டாரு. ஆமென். சோ நம்ம எப்படி வாழணும்னா தானியேல் பாருங்க. தானியேல் அவரு படுத்து வச்சுக்கிட்டாரு. தானியேல் எங்க அவர் ஒரு கேப்டிவ் எங்க கேப்டிவ் எப்படி எப்படி ஆடுற அவரை அந்த இடத்துல நிக்க வைத்தாரு பாத்தீங்களா? அவர் வந்து சிறைச்சாலையில அது என்ன சொல்றாங்கன்னா the Babylonian captivity.
Alright, அதாவது அந்த பேபிலோனோட நெபுக்கத்நேச்சார் ராஜா அந்த தேசம் அவரை உள்ளுக்கு இருந்து கூட டேனியல் கட்டுவுளுக்கு இல்லாம அவரு ஃப்ரீடமோட வாழ்ந்தாரு பாத்தீங்களா. அந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு. சோ உங்களை சுத்தி என்ன மாதிரி பெர்சிக்யூஷன் வந்தாலும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து கர்த்தருக்குள்ள ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழணும் தவிர நீங்க கட்டுக்குள்ள இருக்கேன்னு சுத்தி இங்கேயே இருக்கேன்னு அப்படி சொல்லி சுத்தி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க எந்த நாளும் சரி விளையாட முடியாது, நீங்க முன்னேற முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது. இவந்தோ ஆவியில தயாராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாவி இயேசுவின் சாவி கொடுக்கறதுக்கு தயார் இருந்தாலும் நீங்க தயாராக இல்லை. சோ இன்னைக்கு இந்த முடிவை எடுங்க. இந்த நேரத்துல ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் முதிர்ச்சி அடையணும், யார் நான் மன்னிக்கணுமோ நான் மன்னித்து விடுதலை செய்யறேன், எனக்கு வேணாம். இந்த ஸ்டேஜ்க்கு நான் இந்த 7 ஸ்டேஜ்ல நான் ரீச் பண்ணணும், 7வது ஸ்டேஜ்ல உட்காந்து உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும் சொல்லி இன்னைக்கு இந்த முடிவு எடுங்க. ஓகே, now let's go to the next stage. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் நானு. The obedience stage, கீழ்ப்படியுதல். alright, கீழ்ப்படியுதல். When our motives are right and our hearts are being healed, பாருங்க நம்மளோட மோட்டிவ் எண்ணங்கள் சரியாக இருக்கா, and our hearts are being healed. இப்போ உங்களுடைய எல்லாமே நல்ல ஆண்டவர் அந்த ஹீலிங் சுகம் கிடைக்குது. ஓகே, the pain we feel is converted into love and not bitterness. சாரி. சோ இப்ப நீங்க எப்ப இந்த தீர்மானம் எடுத்துட்டீங்களோ, இந்த தீர்மானம் எடுத்தனால உங்களோட இருதயம் ஆண்டவர் சமாதானம் கொடுத்துட்டாரு, உங்களோட இருதயத்துல ஆண்டவர் அது ஹீலிங் கொடுத்தனால நான் உங்களுக்கு இப்ப அது வலி இருக்காது. அந்த வலிய அன்பாக அவர் மாற்றி உங்க வயிற்றுக்குள்ளார அந்த இருதயத்துக்குள்ளார அந்த கசப்பு இல்லாம ஆக்கி விட்டுருவாரு. இதுதான் சுகம். ஓகே, சோ இனிமே உங்களோட லைஃப்ல இந்த பிட்டனஸே இருக்கக்கூடாது. உங்க லைஃப்ல வலி வேணாம். என்ன மாதிரி வலி வந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்துல சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் இருக்கும்போது ஆவி நம்ம கூட இருக்கிறதுனால இந்த முதிர்ச்சி அடைஞ்சனால அவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு, காட்டுவாரு, இந்த சாவியை பயன்படுத்துப்பான்னு சொல்லுவாரு. இந்த சாவி வந்து இயேசுவின் ரத்தம், இந்த சாவி மன்னிப்பின் ரத்தம். சோ இந்த சாவியை பயன்படுத்து. அப்ப இந்த சாவி நீங்க பயன்படுத்தும் போது மன்னிப்பின் ரத்தமே அப்படி நீங்க சொல்லும் போது அந்த அதே பிரகாரம் நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த மன்னிக்கிற மண் பக்கம் உங்களுக்குள்ள இருந்து உருவாக்கப்படும். ஓகே, being persecuted, suffering wrongfully, இதெல்லாம் நடக்கிறது தான் சகஜம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. being wronged, ஓகே, தவறாக உங்களை நீங்க சரியாக செஞ்சிருக்கீங்க ஆனா நீங்க தவறாக செஞ்சிட்டீங்கன்னு சொல்றது. and patiently enduring and forgiving. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு the best part is what you know, மன்னிக்கிறது. எல்லாரும் நம்ம மன்னிச்சிருவோம், ஆனா மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இது பண்ணாலும் இந்த நான் மன்னிச்சிருவேன், நான் மன்னிச்சுட்டேன், அடுத்த சொல்ற மன்னிச்சுட்டேன் அப்படி சொல்லுவோம். ஆனா அந்த மறக்கிற பக்கம் தாங்க ரொம்ப கஷ்டமானது. ஓகே, சோ இந்த இடத்துல ஆவியானவரு உங்களுக்கு உதவி செய்வாரு எப்படி மறக்குதுன்னு. எந்த நேரத்துல உங்களை உயர்த்துறாரோ அதுதான் அடையாளம் நீங்க மறக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இவங்க நீ செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டா கூட ஆண்டவர் நான் உங்களை மன்னிச்சு விடுதலை பண்ணனால ஆண்டவர் இன்னொரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த மாதிரி நடக்கலைன்னா இந்த லெவலுக்கு நான் வந்திருக்க முடியுமா அப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்க தெரியுமா, அப்படின்னு அர்த்தம் நீங்க மறக்குறீங்கன்னு. இதுதான் ஒரு ஜேர்னி. சோ எந்தெந்த லெவலுக்கு நீங்க ஏறுறீங்களோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது நீங்க ஏறும் போது இந்த சேலஞ்சஸ் வரலன்னா நீங்க ஏற மாட்டீங்க. இருக்கிற இடத்துல எனக்கு போதும், இந்த இடம் போதும், இது எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு டன்ல பில்லோ மாதிரி மெத்த மாதிரி நல்லா இருக்கு, நான் இதுலயே சுகமா நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுந்துருவோம் நம்ம. ஆனா எப்ப சேலஞ்சஸ் வருதோ அப்பப்ப நீங்க ஏறும் போது நீங்க திரும்பி பார்க்கும் போது இது நடக்கலைன்னா நான் இங்க இருந்திருப்பேனா, இது நடக்கலைன்னா இந்த லெவலுக்குள்ள வந்திருப்பேனா, அதனால இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, வேற வழி இல்ல. இதுதான் நீங்க செய்யணும், இதுதான் நம்ம செய்யணும். மன்னித்து அவங்களை விடுதலை பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும் அதை பத்தி நீங்க worry பண்ண வேணாம். நம்ம எங்க ஆண்டு கொண்டு போறாரு. எத்தனை பேரை விடுதலை செய்யப்படுறாரு நம்ம மூலியமாக, எத்தனை பேர் மூலமாக, நம்ம மூலியமாக எத்தனை ஜீவன்கள் உயிர்ப்பிக்க போகுது, அதை கவனிங்க, அதை பார்ப்போம் நம்ம. alright, okay, let's go to the next page, the servant stage. Servant, okay, now we are ready to really accomplish something in the kingdom. ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் ராஜ்யத்துல நீங்க வந்து அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு
ஸோ நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், தயாராக ஆகுங்க அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு கிங்டம்ல. நாட் ஃப்ரம் அவர் ஓன் ஜெலஸ்னஸ், உங்க சொந்த இதுல சொந்த வேகத்துல இல்ல, as in the independent stage, but from a love motive to serve. So நம்ம சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு லெவலுக்கு ஆண்டவர் நம்மள நிறுத்தி வைத்துட்டோன்னே, ஓகே இப்ப நான் தான் பாஸ், என்னை சர்வ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. எந்த நேரம் சரி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எப்படி ஆண்டவரை we serve Jesus by serving his people. So எப்படி ஆண்டவர் சர்வ் பண்ணாரு. சோ இந்த முக்கியமாக காரியங்க, எந்தெந்த ஸ்டேஜ்ல ஆண்டவர் நம்மளை கொண்டுட்டு போறாரோ முதல் சொன்ன மாதிரி நம்ம சர்வ் பண்ண ஆகணும். We must be the serf. We are not boss. நம்ம பாஸ் கிடையாது. நம்ம பாஸ்டா இருந்தாலும் நம்ம பாஸ் இல்லைங்க. நம்ம பாஸ்டர்ஸ் இருந்தா கூட நாங்க சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, சோ என்ன மாதிரி பொசிஷன் ஆண்டவர் கொடுத்தாலும் we must remember that we are here to serve. We cannot say we are here to be served. We are here to serve. We are no longer trying to build our dream or do our thing, as he pours out his grace, அவரோட கிருபை நம்ம மேல நிரப்பும் போது, to empower us and his wisdom to guide us. அவரோட ஞானம் நம்மள how to say guiding us, அவரோட ஞானம் நம்மள கைட் பண்ணும்போது we are more humble. Okay, so let us be filled with the wisdom of God. Now the most important thing, ஆண்டோட பரிசுத்த ஆவியானவர் 7 காரியத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் என்னோட டீச்சிங்ல. The 7 spirits of God, the 7 spirits of the Holy Spirit. அதாவது என்னன்னா the spirit of God, okay, and then the spirit of wisdom, knowledge, understanding, might, okay, might and power, and the spirit of counsel, and the obedience, okay, obedient and reverential fear of the Lord. இந்த 7 காரியம் நம்ம லைஃப்ல பரிசுத்த ஆவி நிரம்பி இருக்கணும். அப்ப இருக்கும்போது தான் அந்த one of the spirit of wisdom உங்களை வழி நடத்தும் போது நீங்க வித்தியாசமாக இருப்பீங்க. உங்களோட பேசுற வார்த்தைங்க, நீங்க கொடுக்கிற அட்வைசஸ்ங்க, இது எல்லாமே பரிசுத்த ஆவியனோட விஸ்டம்குள்ள, அந்த ஆவியன் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை வரும். எப்படி வரும்? பிகாஸ் நீங்க முயற்சி அடைஞ்சிட்டீங்க. Okay, sorry, முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. When you have birthed out and you become mature in your spirit, the 7 spirit of the Holy Spirit dwells in you. So and the 7 spirit, one spirit called wisdom, இந்த ஞானமும் உங்களை கைட் பண்ணுவாரு. எப்படி பேசுறது, எப்படி பாக்குறது, என்ன மாதிரி வார்த்தைங்க நம்ம பேசணும், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாத படிக்கு அவங்களுக்கு நம்ம அந்த ஞானமுள்ள வார்த்தை கொடுக்கும் போது அவங்களை எப்படி நம்ம பீல் பண்ணுவோம் அப்படின்னு ஆவியானவர் அவரு உங்க மூலியமாக வெளிப்படுவாரு. Alright, so நம்ம வெளிப்படும் போது ஆண்டவரோட பிரசன்ஸ், பிதாவோட பிரசன்ஸ், இயேசுவின் பிரசன்ஸ் உங்க மேல அப்படி நிரம்பி இருக்கோங்க. நீங்க எங்க போனாலும் யார மீட் பண்ணாலும் உங்க பார்க்கும்போது உங்களை தேடி வருவாங்க. அவங்களும் உங்களை தேடி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு, எப்படி குயின் ஷீபா கிங் சோலமனை போய் பார்க்க போனாங்களோ, எப்படி எத்தனையோ பேருக்கு கிங் சோலமனோட ஞானத்தை பார்த்து புகழ்ந்தாங்களோ, அதுக்கு மேல ஆவியான் உங்க மேல இருக்கிறனால, ஆவியான் உங்க இருக்கனால, அவரோட ஆவி, ஞானத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கறனால ஜனங்க உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட பெற்றுக்கொள்வாங்க. இதுதாங்க birthing of the spiritual maturity in you, the birthing of the sons and daughters of God. இதுதான் அர்த்தம். ஓகே, இது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். Leaders, take this and understand where you are heading. எங்க இந்த ஆவிக்குரிய லைஃப்ல நீங்க போறீங்கன்னு இதை தயவு செய்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. நம்ம கிண்டர்கார்டன் லெவல்ல இருக்க முடியாதுங்க. நம்ம போகணும், கிராஜுவேட் ஆகணும். யூனிவர்சிட்டியில தாண்டி கிராஜுவேட் வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம போகணும். அதே சமயத்துல நேச்சுரல் லைஃபும் பரவலாக இருக்கணும். ஓகே, த சீட்டர் ஸ்டேஜ், உட்கார்ந்து இருக்கிற அமர்ந்து இருக்கிற இடத்துக்கு நம்ம போறேன். நானு மெத்தியூ 8:11 படிக்க முடியுமா? மெத்தியூ 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபன் என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ஆமென். ஆமென். 12 படிச்சிருங்கய்யா. 12 விஷயம் இல்ல. ஓ இல்ல. Okay, sorry, இங்க இருக்கு நினைக்கிறேன். Okay, நம்ம. So I say to you that many will come
from the east and west and sit down with Abraham, Isaac, and Jacob in the kingdom of heaven. We shall not be seated until we have entered the kingdom, where we will be seated at the table of the Lord. We will sit in his presence and have supper time, communication with the Lord. The goal of the entire journey has been to be spiritually seated at his table in his kingdom, to sit down and cease from our own labor. Our soul is to be completely at rest while his life flows through us. Our goal is to be intimately present with the Lord and to faithfully carry out his will, to rule and reign with him. Amen. This is the seated stage. In the stage life, we call the stage to rest with Christ. அவர் கூட ரெஸ்ட் பண்றது, ரெஸ்ட் அண்ட் ரூல். ஓகே, இன்னொன்னு வசனத்தை எடுங்க, அது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கலாத்தியர் 4:6-7. Galatians 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். Amen. இதுதான் நீங்க ஸ்பிரிச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவர் கூட நீங்க ரூல் அண்ட் ரெயின் பண்றீங்க. எந்த இடத்துல போனாலும், எங்க நின்றாலும், என்ன மாதிரி ஊழியம் நீங்க செஞ்சாலும், வேலை இடத்துலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, இந்த வசனத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பர்த்ல நீங்க ஆண்டவருக்குள்ளார ஒரு ஹேராக நீங்க இருப்பீங்க. Okay, therefore you are no longer a slave. நம்ம சொன்னல, டேனியல் ஒரு பேபிலோன் கேப்டிவிட்டில அவர் ஒரு ஸ்லேவாக இல்லங்க. ஐயோ, என்னை பேபிலோன் கேப்டிவ் பண்ணிட்ட இருக்கணும் அப்படின்னு இல்ல. அந்த கேப்டிவிட்டில அவர் ஆண்டோட சித்தத்தை பார்த்தாரு. ஆண்டோட சித்தத்தை எப்படி பார்த்தாரு? அனுதினமும் அவர் ஜெபம் பண்ணாரு, அனுதினமும் ஆண்டவர் தேடினாரு. So the birthing of the spirit happened inside of Daniel. So அதனால டேனியல் பேபிலோனில ஆண்டவர் கூட, இயேசு கூட அந்த ராஜ்யத்துல அவர் ஒரு கிங்டம் ஹேராக இருந்தனால தான் நேபுகத்நேசர் அவரை பார்த்து உயர்ந்த ஸ்தானத்துல வச்சாருங்க. ஓகே, சோ நீங்க வாழ்ற வாழ்க்கை அப்படிதான் நம்ம இருக்கணும். இதெல்லாம் வசனத்தை போட்டிருக்குதா உண்மை. இது சாதாரண கதை கிடையாது, இது உண்மை. சோ எப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எந்த ஸ்தானத்துல அவர் நம்மள வைக்க போறன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஃப்ரீடமாக நீங்க வாழ முடியும். யூ கேன் லீவ். therefore you are no longer a slave. நீங்க ஸ்லேவ் கையை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லேவ் கிடையாது. நீங்க ஒரு ஃப்ரீடம் குள்ள வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஃப்ரீடமா ரிலீஸ் பண்ணிட்டாரு உங்களை. சோ நீங்க ஒரு மகளாக ஆண்டவர் கூட நீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு எப்ப நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வர்றீங்களோ, அப்பதாங்க அந்த வாழ்க்கைக்குள்ளார நீங்க நடக்க முடியும். So you will live a freedom lifestyle, not as a slave. Understand this. Christians, leaders, you are not a slave. You are called the sons and daughters and heir with Christ and through Christ in the kingdom of God. Okay, come next. நான் படிக்கிறேன். Okay, நான் chapter 10 நான் போறேன். இப்ப the rest நீங்க ஹோம்வொர்க்காக நீங்க படிங்க. So that உங்களோட அசைன்மென்ட் நீங்க செய்யறதுக்கு, ஏன்னா இது எல்லாமே நான் முதல் ஷேர் பண்ண பிரகாரம் இது எல்லாமே இதுல இருக்கு. Okay, the pages the world is groaning and waiting for us to become holy. இதெல்லாம் comes under birthing. Okay, the birthing of sons and daughters. இது எல்லாமே நீங்க go through பண்ணி நீங்க படிக்கணும். இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு காரியமும் அவங்க சொன்ன சாட்சியம் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல, உங்களோட தனிப்பட்ட முறை வாழ்க்கையில ஆவியர்கிட்ட நீங்க எப்படி ஏர்னிங் சொல்லுவாங்க, அதாவது அந்த ஆசையும் அந்த அதிகமாக எனக்கு வேணும் நீங்க ஆண்டு தேடும் போது, இந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுப்பாரு. ஓகே, சோ நான் டிக்ளேர் பண்றேன். இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்றேன், இனிமே நீங்க வசனத்தை படிக்கும் போது நீங்க பழையபடிக்கு நீங்க படிக்க கூடாது, படிக்க மாட்டீங்க. எப்ப நீங்க ஆவியரை தேடுறீங்களோ, ஆவியனுக்கு சொல்றீங்க, ஆவியனரே நீங்க எனக்கு ஆண்டவர் அனுப்பப்பட்ட
பரிசுத்த ஆவியானவர் நீங்கக்குள்ள இருக்கனால நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேர்திங்க நான் அணிஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்க அவரை தேடும் போது, அதிகமாக தேடும் போது, பாசத்திலையும் உண்மையிலையும் நீங்க தேடும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. சோ இனிமே உங்களோட ஜெபம் மாறப்போகுது, நீங்க பாக்குற பார்வைகள் மாறப்போகுது, நீங்க யோசனை பண்ற சிந்தனைகள் மாறப்போகுது. நீங்க இனிமே ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையோ இல்ல அதே பிரச்சனைக்குள்ள நீங்க வாழ்ந்தபடிக்கு நீங்க ஒரு ஐஸ்வர்யனாக வாழ்க்கை வாழ்றதுக்கு இனிமே இந்த காரியத்தை நீங்க குறித்து படிக்கும் போது வித்தியாசமாக நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, இது உங்ககிட்ட நான் விட்டுட்டேன், இது உங்களோட சாய்ஸ். இந்த கிளாஸ்க்கு நீங்க ஷார்ட் கிளாஸ்க்கு ஒவ்வொரு கட்டு நீங்க கத்துக்கிறது உங்க லைஃப்ல அந்த மாற்றம் வரணும், உங்க லைஃப்ல நீங்க முன்னேறணும், உங்க வாழ்க்கையில நீங்க முதிர்ச்சி அடையணும், உங்க வாழ்க்கையில எப்படி ஆண்டு விடுதலை கொடுத்து எப்படி ஒரு தானியலாக உங்களை வைத்திருக்காரோ, எப்படி யோசேப்பு போல உங்களை வைத்திருக்காரோ, எப்படி பவுல் போல உங்களை வழி நடத்துறாரோ, எப்படி பேதுரு போல வழி நடத்துறோ, அந்த ஆசை உங்களுக்கு வேணும், அது உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம கிளாஸ்க்கு படிச்சுட்டு போதும் நான் கத்துக்கிட்டு சொல்லி இருக்காதீங்க, அது வாழ்க்கை கிடையாது. நீங்க வெற்றி உள்ள மகனாகவும் வெற்றி உள்ள மகளாகவும் நீங்க ஆண்டவரே இதுக்கு அடுத்தது நான் ஆசைப்படுகிறேன், இதுக்கு அடுத்தது நான் மத்தவங்க கிட்ட போய் நான் சொல்லணும். ஆண்டவரே எப்படி நீங்க பவுல பயன்படுத்துறீங்க, எப்படி பேதுருவ பவுல் சொன்னாலே சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ பவுல போல நான் மூவ் பண்ணுவேன், பவுல போல நான் இப்படி செய்யணும் அப்படின்னு போனா அவருக்கு பயங்கரமா உபத்திரமாச்சே அப்படின்னு சில பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. யாருங்க சொன்னா போல நீங்க இருக்க போறீங்கன்னு? பவுலுக்குள்ள ஆவியான வழி நடத்தினாரு, அது பவுலோட ஊழியம். உங்களோட ஊழியம் எப்படி இருக்கோ, எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் பர்திக்குள்ள நீங்க வந்தீங்களோ அதே பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் உங்க வழி நடத்துவாரு, உங்களோட விசுவாசத்தை பொறுத்து வழி நடத்துவாரு. உங்க விசுவாசம் எப்படி இருக்கோ, உங்களோட வாஞ்சை எப்படி இருக்கோ அது பிரகாரத்தை நடத்துவாரு. சோ இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல எடுத்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் முயற்சி நான் அடைப்போறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கோ, உங்களோட ஏக்கங்கள் எப்படி இருக்கோ, நீங்க சிந்தனை பிரகாரம் எப்படி நீங்க ஆசைப்படுறீங்களோ எப்படி சோ தயாராக இருங்க. உங்களோட மைண்ட் செட்டை ஓபன் அப் பண்ணிக்கங்க, பழைய வகையிலே இருக்காதீங்க. புதுசா எப்படி ஆண்டவர் காட்டுறாரோ, எப்படி வித்தியாசமாக உங்களை வளர்த்து எடுக்க போறாரோ, எப்படி வித்தியாசமாக உங்க பூ போல உங்களை பார்த்து அழகாக உங்களை வண்டித்து உங்களை பயன்படுத்த போறாரோ அதே பிரகாரம் நீங்க தயாராக இருங்க. ஓகே, இந்த கிளாஸ் இன்னையோட ஃபைனல் கிளாஸ். இந்த சாப்டர் 11 முடியறதுக்குள்ளார நீங்க இந்த நேரத்துல ஆமா ஆண்டவரே என்னோட பழைய வாழ்க்கை வேணாம், வித்தியாசமாக நான் இருக்கணும், வித்தியாசமாக பார்க்கணும், அந்த அக்னியும் ஆவியானோட அசைவாடுதலும் ஆவியான ஒரு தொடுதலும் எனக்கு வேணும்னு நீங்க வாஞ்சோட இப்ப நீங்க கேக்குறீங்கன்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒரு அசைவு நடக்க போகுது உங்க வாழ்க்கையில, ஒரு அசைவு நடக்கும் உங்க சிந்தனைக்குள்ளார, ஒரு அசைவு நடக்கும் போது உங்களோட ஆவிக்குள்ளார. அந்த மாதிரி தயாராக இருங்க, கேளுங்க, கிடைக்கப்படும். நம்ம காடியோ வீடோ அதெல்லாம் நம்மளோட நீட்ஸ் அந்த கொடுப்பாரு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தயாராக இருங்க கேட்கறதுக்கு. இதை நீங்க கேட்கும் போது, இது கொடுக்கும் போது, உங்களுக்கு கிடைக்கும் போது, இதுல நீங்க நடக்கும் போது, இதுல வாழும் போது, பேசும்போது, மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது மத்த காரியம் எல்லாமே சேர்த்து ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதாங்க ஆண்டவரு. சோ லீடர்ஸ் ரெடியாக இருங்க. இந்த வசனத்தை எடுத்து நீங்க ராத்திரி சொல்லணும், ஆண்டவரே நாளைக்கு வேணாம், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அடுத்த வாரம் வேணாம், இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாங்க கேட்கிறோம், நம்ம சபையில கேட்கிறோம், நானும் ரெவரண்ட் குமாரும் கேட்கிறோம். ஆண்டவரே ஒரு மூவ் வேணும். அந்த மூவ் ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல எப்படி அவங்களுக்குள்ளார ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்துச்சோ அதுக்கு மேல எங்களுக்கு வேணும், புதுமையாக எங்களுக்கு வேணும். ஆனா வசனத்துல இருக்கிற போலதான் இருக்கணும், ஆனா புதுமையாக இன்னும் டபுளாக இன்னும் 100 மடங்கா இருக்கும். நாங்க கேட்கும் போது வித்தியாசத்தை நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்வீஸ் நடத்துறாங்க. வித்தியாசமா நடத்தும் போது அவங்கவுங்க பர்சனல் லைஃப்ல சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிறு குழந்தைங்க, 11 வயசு பிள்ளைங்க அழுவுதுங்க. அதுக்கு என்ன சொல்லுதுங்க, அந்த நாங்க தேடும் போது ஆண்டவரே மத்தவங்க எல்லாம் நீங்க பேசுறீங்க, மத்தவங்கிட்ட எல்லாம் நீங்க ஆவிக்குரிய காட்சி ஆவியில படுத்து வைக்கிற பத்தி நீங்க பேசுறீங்க, எங்களுக்கும் வேண்டும்போது அவங்க அந்த காட்சி ஆண்டோட கரம் அவங்க இதயத்துக்குள்ள அவங்களோட இதயத்தை அப்படியே எடுக்குதான். அது சாட்சி சொல்றாங்க. ஒரு 11 வயசு பிள்ளை சாட்சி, அதாவது பரலோக தூதர்கள் அப்படியே ரெடியாக நிக்கிறாங்களாம். இந்த மாதிரி சாட்சி
இது எல்லாமே நடக்குது. சோ அப்ப நம்ம சபை நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் வண்ணாந்தத்திலே சுத்தி இருக்க போறோம், சுத்திக்கிட்டு இருக்க போறோமா? இது கடுப்புல ஆத்திரத்துல என்னடா வாழ்க்கை இது, இது ஏன்டா இப்படி மேல ஏறுறேன் கீழே இறங்குற, மேல ஏற கீழே இறங்குற, ஏன் அப்படி சுத்திக்கிட்டு இருக்க போறீங்களா? அது இந்த கேள்வி உங்களுக்கு நீங்களே தான் கேட்கணும். சோ இந்த நேரத்துல ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, இது ஃபைனல் கிளாஸ் இந்த வருஷம். இந்த ஃபைனல் கிளாஸ் அடுத்த மாசம் ரெவரண்ட் குமார் சொன்னாரு செமினார் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்த போறாரு, எப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர் ஏசியா போல கேளுங்க. இந்த நேரம் வந்துருச்சு, இனிமே உட்கார்ந்து இருக்கிற நேரம் கிடையாதுங்க. இன்னும் அதிகமாக வரப்போகுது. என்னது? பெர்சிக்யூஷன். இன்னும் அதிகமாக வரப்போகுது சேலஞ்சஸ்ங்க. எப்படி இந்த இடத்துல நீங்க நிக்க போறீங்க? சோ நீங்க செய்யற அசைன்மெண்ட், இனிமே இந்த அசைன்மெண்ட் நீங்க செய்யும் போது ஆண்டவர் நான் தயாராக இருக்கேன், இன்னும் எனக்கு நிரப்புங்க, இன்னும் எனக்கு கொடுங்கன்னு நீங்க தயாராக இருக்கீங்களா கேட்கறதுக்கு? தயாராக இருக்கீங்களா செய்யறதுக்கு? அதே பிறகு நீங்க செய்யுங்க. தயாராக இருங்க. இன்னும் தாமதம் வேணாம். போதும். அந்த 40 வருஷம் அவங்க போனது, இஸ்ரேல் மக்கள் போனது போதும். நம்ம இந்த 40 வருஷத்துல பிரச்சனையிலே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. பிரச்சனை வரும், எதிர்த்து நில்லுங்க. ஓகே. ஆனா அப்படி உங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாமே வரும்போது நீங்க ஃபேஸ் பண்ணும் சேலஞ்சஸ். ஓகே. ஆனா வேற காரியம் குறித்து உங்களை புடிச்சு இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி காரியம் வந்துச்சுன்னா அது விட்டு ஓடுங்க, யோசனை போல. ஆனா சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணுங்க. சேலஞ்சஸ் பார்த்து ஓட வேண்டியது இல்ல. இந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுதுன்னு அவன் உங்களுக்கு திட்டவட்டமாக கத்துக் கொடுப்பாரு. பிகாஸ் நீங்க பேர்த் அவுட் பண்ணிட்டீங்க. பேர்த் அவுட் பண்ணனால உங்களுக்கு ஆண்டவர் கத்துக் கொடுப்பாரு. ஓகே. சோ ஐ என்கரேஜ் ஹியர் ஆல் ஆஃப் யூ என்கரேஜிங். எழும்பி பிரகாசிங்க, எழும்பி முதிர்ச்சி அடைஞ்சு பிரகாசிங்க. போகிற ஒரு இடத்துலயும் வார்த்தையை அறிக்கையிடுங்க. நீங்க அந்த வார்த்தை ஆண்டவங்களுக்கு போடுறாத உள்ளுக்கு, அது ரத்தம் கலந்து வருகிற எடுத்து மூச்சு விடும்போது வார்த்தையால சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. வேற இடத்துல பேசுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி அப்படின்னு. நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல நீங்க சொல்லுங்க. உங்க பாஸ், உங்க வட்டாரத்துல இருக்கிற பாஸ், ஸ்கூல்ஸ்க்கு போறீங்களா, யூனிவர்சிட்டிக்கு போறீங்களா, சபைக்கு போறீங்களா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படி தைரியமாக சொல்லிட்டு உங்களால போக முடியுமா? இனிமே சொல்லுங்க. இப்ப தயாராக இருங்க. ஓகே. Now let's go to part 10. Okay. Outer darkness. All right. The first Matthew 8:12 படிக்க முடியுமா? Matthew 8:12 படிங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இது எடுத்துக்கொள்ளுங்க. But the sons of the kingdom will be cast out into outer darkness. There will be weeping and gnashing of teeth. All right. Illustration கொடுக்கிறேன். Sorry, the illustration we used earlier of the kingdom help us to understand this principle. You remember the gigantic glass dome filled with the presence and light of God. ஒரு dome, பெரிய ஒளியாக, கத்தின் ஒளியாக, the light flowed out in all directions and dispel the darkness. Everywhere the light is, the darkness must flee. இதுதான் நீங்க. அப்ப ரைஸ், எழும்பி பிரகாசி, அந்த வார்த்தை இருக்க, அதுதாங்க அர்த்தம் இது. Everywhere the light is, the darkness must flee. So நீங்க சொல்லும் போது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து சொல்லும் போது இருளுக்கு இடம் இல்ல, இருளு ஓடி போகணும். சோ நீங்க அந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரணும். உங்க சிந்தனை எட்டணும், உங்களோட ஆவியும் புரிந்து கொள்ளணும், பலமாகணும். அப்ப உங்களோட அறிக்கை எடுக்கிற வார்த்தை முக்கியம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, அதுதான் அர்த்தம். Everywhere the light is, the darkness must flee. But everywhere the light has not yet reached, the darkness remains. Okay. அப்ப நீங்க சுத்தி இருக்கிற இடத்துல, வட்டாரத்துல வந்து உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பிரச்சனை சொன்னீங்கன்னா அது பிரச்சனையா தான் இருக்கும். காசி, உன் ஒளி வந்தது அப்படி நீங்க சொல்லும் போது உடனே அந்த ஞானத்தின் ஆவி உங்ககிட்ட புறப்பட்டு வரும். ஞானத்தின் ஆவி புறப்பட்டு வரும்போது எப்படி இந்த காரியத்தை செட்டப்படுதுன்னு உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் போது அது நீங்க ஜெபம் பண்ண பிரகாரம் அது எல்லாமே சரியாக கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர். ஓகே. அதுதான் அர்த்தம். Now the next,
the powers of darkness lurk in the darkness around the light. Okay, so இருளின் ஆவி, இருளின் powers வந்து என்ன சொல்லுவோம் தமிழ்ல? The powers of darkness lurk in the darkness around the light, waiting to do their dirty work. நீங்க எவ்வளவு வரைக்கும் பிரகாசிட்டீங்களோ, எவ்வளவு வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அப்பப்ப உங்களை தேடும் துரட்டும். என்னது? இருள். ஓகே, இருளின் சக்தி உங்களை துரட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெயிட்டிங் டு டூ தியர் டர்ட்டி ஒர்க். அதோட அசிங்கமான வேலையை உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு அது வேலை பண்ணிக்கிட்டு இருக்குமா எல்லா வகையிலும். எங்க அது பார்க்குமா, எங்க பொத்த இருக்கு, எங்க ஹோல் இருக்கு, எந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் உங்களோட இருதயத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த இடத்துக்கும் கசப்புக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஆத்திரம் இது எல்லாமே கொஞ்சம் தெரிக்க பண்ணிக்கோங்க. ஆத்திரம் வரும், நியாயமான ஆத்திரம் இருந்தா ஓகே. ஆனா அந்த ஆத்திரம் உங்க பாவத்துல உருவாதபடிக்கு நீங்க பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். They concentrate in the area around the light to try to prevent people from entering the kingdom light. ஓகே, நீங்க ஒளியோட இருக்கும்போது ஏதாச்சும் பிரச்சனை கொண்டு வந்து உங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கி விடணும்னு அது பார்க்கும். சோ இதுக்கு நீங்க எப்படி ஜெபம் பண்றது, என்ன மாதிரி இதை ஸ்டாப் பண்றதுன்னு நீங்க கண்டிப்பாக உங்களால இது கத்து கொடுத்தனால கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்க எப்படி எழும்புவீங்க ப்ரே பண்ணுன்னு. சோ அந்நிய பாஷையில எழும்புங்க, அதிகமாக எழும்புங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பயங்கரமாக மாறும், அவனை காட்டுவாரு. இப்ப நீங்க ஜெபம் பண்றது இந்த அந்நிய பாஷை வந்து ஜெபமா இல்ல இது வார்ஃபேயா? ஆல்ரைட், சோ இந்த மாதிரி தான் நீங்க வளரணும். They concentrate in the area around the light to try to prevent people from entering the kingdom light. That is why Jesus said, the kingdom of heaven suffers violence and the violent take it by force. There is a pressing involved in entering the kingdom, not a violence from or force toward God, but a violence from the enemy and a pressing or taking it by force by those who enter. Okay, so the enemy அவன் தான் போட்டு பிரஸ் பண்ணி உடைக்க பார்ப்பான். அவன் எப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப்பை உடைக்க பார்ப்பான். நீங்க இருக்கிற பொசிஷனை அவன் வந்து திருட பார்ப்பான். அதே சமயத்துல நீங்க செய்யற ஊழியத்தை எப்படியாச்சும் உங்களை இறக்கணும்னு பார்ப்பான். ஓகே, உங்களை ஊழியத்தை நிறுத்தணும்னு பார்ப்பான். சோ இது நடக்காதபடிக்கு நீங்க எழும்பணும். அதாவது கூட பார்ட்னர்ஷிப்குள்ள வாங்க, யூனிட்டிக்குள்ள வாங்க. யார் உங்க கூட நிப்பா, யார் உங்க கூட ஜெபம் பண்ணுவா, உங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த்தை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க, இந்த ஆவியானவர் என்ன கருத்தை காட்டுறாரு, எப்படி பேசுறாரு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரவங்க இருக்காங்களே, அவங்க கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த காரியங்கள்லாம் உடையப்படுங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி வயலன்ஸோட அவன் வந்தாலும் அந்த வயலன்ஸை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த சாவியை கொடுத்திருக்காரு. சோ இந்த சாவி வந்து அதாவது உருமனம் சாவி, the key of unity, the unity in prayer, ஜெபத்தின் உருமனம். ஓகே, சோ இந்த சாவி உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சாவியை திறந்து நீங்க ஒன்றாக ஜெபம் பண்ணும்போது, ஒரே மனதோடு ஒரே விஷனோட ஜெபம் பண்ணும்போது, சரியாக ஜெபம் பண்ணும்போது, அவர் காட்டி ஜெபம் ஒவ்வொரு காரியமும் உடையப்படும், இருள் ஓடும், இருள் உங்களை பார்த்து ஓடும். நீங்க ஒளியாக இருக்கிறனால ஒரு மனதோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது, ரைட்டான பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது, உண்மையாக நான் சொல்றேன், இருள் உங்களை பார்த்து ஓடும். இருள் நிக்க முடியாது. எங்க ஒரு மனம் இருக்குதோ, எங்க ஒற்றுமையாக நீங்க ஜெபம் பண்றீங்களோ, எப்படி ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்றீங்களோ, அந்த ஜெபத்துல இருளோட இடம் அதரும், உங்களோட இடம் அதரும். உங்களோட இடம் அதறனால இருள் நிக்க முடியாது, இருள் ஓடும். இதுதாங்க நம்ம அறியணும் என்ன மாதிரி ஜெபம்னு. கிறிஸ்தவக்குள்ளார நம்மளோட ஜெபம் வல்லமையான ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெபம் நீங்க படிப்படியாக நீங்க அந்த ஸ்டேஜுக்கு முதல்ல சொன்ன மாதிரி 7வது ஸ்டேஜுக்கு வந்து ஆண்டு கூட நீங்க அமர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்கள்கிட்ட காட்டுவாரு, பேசுவாரு, வெளிப்படுத்துவாரு, உங்களோட நாவை திறப்பாரு, வார்த்தையை போடுவாரு. அந்த வார்த்தை பிறகு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியம் நடக்கும், அல்லது இருள் ஓடும், ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி உங்களுக்குள்ளதான் இருக்கு. Alright, now next, if disobedience is found in us, கீழ்ப்படிதல் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்குள்ளார, even though we are sons and daughters, okay, மகனும் மகளாகவும் இருந்தாலும், and are well into our journey in the light toward the holy city, we are returned to outer darkness for more suffering. இது என்ன சொல்றாங்கன்னா, disobedience இருக்கக்கூடாது, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க.
கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டோட வார்த்தைக்கும் நம்ம ஆண்டவர் நியமித்த தலைமைத்துவம், ஓகே, ஆண்டவர் அபிஷேகப்பட்ட தலைமைத்துவம், இந்த தலைமைத்துவக்கு கீழே நம்ம கீழ்படியலைன்னா அப்ப இருளோட கதவு திறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். So rebelliousness is not good. எங்க கீழ்ப்படிதல் இல்லையோ அங்க எதிர்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சபையும் வளர கஷ்டம், அதே சமயத்துல குடும்பத்திலயும் கஷ்டம். அப்புறம் நம்மளோட பிரேயர் லைஃப்ல பார்ட்னர்ஷிப்ல அந்த சபைக்காக ஜெபம் பண்றங்க அந்த குரூப்ல கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஸ்பிரிட் ஆஃப் ரிபெல் உங்களுக்கு பூந்துரும். இந்த ஆவி மட்டும் தெக்க பண்ணிக்கிங்க, உங்களுக்குள்ளார குடும்பத்துல பூராதபடிக்கு, உங்க சபையில பூராதபடிக்கு. The spirit of rebelliousness, the spirit of disobedience உங்க குடும்பத்திலையும் சபையில இல்லாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. Again I say, spiritual birth வந்துச்சுன்னா நீங்க என்ன மாதிரி ஸ்பிரிட், முதல்ல நான் சொல்லி கொடுத்தல, என்ன மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ஓபீடியன்ஸ் வந்துச்சுன்னா ரிபெல்லிங் ஸ்பிரிட் அங்க இருக்கும். சோ இதை எப்படி ப்ரே பண்ணி உடைக்கிறதுன்னு ஆண்டவர் கிட்ட காட்டுவாரு. Okay, so we got to understand the devil is predictable and will always be waiting. Okay, சத்ருவான எந்த நேரம் காத்துக்கிட்டு இருப்பானா, எந்த நேரம், எனி டைம். இப்ப நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சில பேர் உங்க லைஃப்ல வந்து இப்ப உங்களுக்கு ஃபீல் பண்ணுது, ஓ ரைட்டு நான் இப்படி செய்யக்கூடாது, ஓகே நான் சாரி, நான் இவங்க மன்னிக்காம இருந்தேன், இப்ப இந்த நேரத்துல இப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், நான் மன்னிக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க மன்னிச்சுட்டீங்க, உங்க ஹார்ட் கிளியர் ஆச்சு. மறுநாள் இல்ல 2 நாள் சென்று உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். நீங்க மன்னிச்சிட்டீங்க, இப்ப உங்க இருதயம் பாரம் குறைஞ்சிருச்சு, இப்ப சந்தோஷம் சமாதானம் உங்களுக்குள்ள வந்துருச்சு, நீங்க எழும்பி பிரகாசிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கு. அது ஒண்ணு அதே ஆளா வரலாம், இல்ல வேற மாதிரி உருவத்துல வரலாம் உங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க தான் இப்ப சுத்தமா இருக்கீங்களே, நீங்க தான் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களே, நீங்க மன்னிச்சு விடுதலை ஆயிட்டீங்க, மத்தவங்களை விடுதலை ஆக்கி விட்டீங்க, நீங்க இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். இந்த சேலஞ்சஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? திருப்பி உழுவ போறீங்களா? நேத்து தான் நான் மன்னிச்சு விடுதலை பண்ணேன், நேத்து தான் நான் எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டேன், இப்ப திருப்பி வேற மூலியமாக அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி வார்த்தை, அதே மாதிரி குத்துதுங்க அப்படி சொல்லி நீங்க மறுபடியும் கீழே இறங்க போறீங்களா, இல்ல எழும்பி உடைக்க போறீங்களா? இந்த சேலஞ்சஸ் உடைக்க போறீங்களா? ஏன்னா அவன் சத்ருவான் பிரிடிக்டபிள். ஓகே, அவன் இது செய்வான், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் செய்யறதை நீங்க உடைக்க போறீங்களா? அதுதான் இப்ப உங்களுக்கு இருக்கிற கேள்வி. சோ எழும்புங்க, உடைங்க. இதை நீங்க உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பிறகு உங்களை நிறுத்த முடியாது. None can stop you because you are an overcomer already. All right, now let's go to part 11. Okay, part 11 இருக்கு. ஆனா அதுக்கு முந்தி இங்க இந்த disobedience குறித்து இதை நீங்க go through பண்ணுங்க, இன்னும் அதிகமாக go through பண்ணுங்க. இந்த disobedience-உம் rebelliousness-உம் இங்க ஃபுல்லா இருக்கு. இது உங்களுக்கு நம்ம எப்படி சொன்ன, எது நான் go through பண்ணலையோ நீங்க go through பண்ணணும், நீங்க படிக்கணும். இவ்வளவு வரைக்கும் சொல்லி கொடுத்ததை எடுத்துட்டு நீங்க இதுக்கு மேல இன்னும் ஸ்பீடாக நீங்க ஓடுங்க. ஓகே, ப்ளீஸ் டூ திஸ் ஒன். நாங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே தியரி மட்டும் இல்லைங்க, எங்களோட லைஃப் ப்ராக்டிகலிட்டியும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இந்த கிளாஸ்ல நம்ம புக் எடுத்து இது இப்படி போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு, நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு உங்களை கத்து கொடுத்துட்டு நாங்க செய்யாம இல்ல, இதெல்லாம் நாங்க கிராஸ் பண்ணி வந்துட்டோம். கிராஸ் பண்ணி வந்துட்டனாலதான் உங்களுக்கு நாங்க தைரியமாக சொல்லி கொடுக்குறோம். யாரு என்ன செய்யுது, எப்படி ஜெபம் பண்றது, எப்படி விடுதலை ஆக்குறது, மத்தவங்களை மன்னிக்கிறது, எப்படி எழும்புறது, உழுந்துட்டீங்கன்னா எப்படி எழும்புறது, எத்தனை தடவை உழுந்தாலும் உழுவுறதை எண்ணாதீங்க, எத்தனை தடவை எழும்புறீங்க அதை எண்ணுங்க. ஓகே, எத்தனை தடவை நான் உழுந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்காதீங்க, உளுந்தா கூட எழும்புறீங்களே, இத்தனை தடவை நான் எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எழும்புற காரியத்தை குறித்து ஆண்டோட இன்னும் அதிகமாக நீ பில்ட் பண்ணுங்க சொல்லி எழும்புங்க. ஓகே, சோ அதனால்தான் நாங்க சொல்றோம், எவ்வளவு உங்களுக்கு நாங்க கத்துக் கொடுக்குறோம். இது கத்துக் கொடுக்குறது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது பிராக்டிகலிட்டி. இந்த பிராக்டிகலிட்டியை எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுத்துங்க, நிச்சயமாக உங்களால முன்னேற முடியும். ஆவின் உங்களுக்குள்ள இருக்கனால உங்களை ஆண்டவரே ஒரு சக்சஸ்ஃபுல் இண்டிவிஜுவலாக உங்களை அந்த ஸ்தானத்துல வைப்பாரு. நீங்க அவரை டெஸ்ட் பண்ணுங்க. Okay, let's go to part 11, கடைசி God's jewel. இன்னையோட கடைசியோட final chapter. As the Israel of God, the church, ecclesia, ஆண்டவரோட சபை attains practical obedience. இப்பதான் பேசுறவங்கிட்ட practical பத்தி. So it's here, it's written.
go through, read again. நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க படிக்க நீங்க சியூ பண்ண அந்த வார்த்தைய இத மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நீங்க பலன் அடைவீங்க. உங்க ஸ்பிரிச்சுவல், உங்களோட மைண்ட், எஸ்பெஷலி உங்க சிந்தனை, கண்டிப்பாக உங்க சிந்தனைக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்கு. இந்த சிந்தனைக்கு பெரிய பிரேக் த்ரூ இருக்கு. இண்டிபெண்டன்டா விட்டுறாதீங்க உங்க சிந்தனைய. Attains practical obedience and holiness through inner empowerment of the grace of God. ஆண்டோட கிருபைனால உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாரு. ஆண்டவர் எம்பவர் பண்ணுவாரு. நம்ம பாருங்க வெளி உலகத்துல எம்பவர்மெண்ட், திஸ் எம்பவர்மெண்ட், தட் எம்பவர்மெண்ட் செமினார் மாறி மாறி வைக்கிறாங்க. செமினார் வைத்து அவங்க காசு சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த எம்பவர்மெண்ட் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு நாங்க 500 சார்ஜ் பண்றோம், இந்த எம்பவர்மெண்ட் ட்ரைனிங்க்கு 1000. இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் ட்ரைனிங்லாம் ஹோட்டல்லாம் வெளிய உலகத்துல ஹோட்டல்ல வச்சு ஜனங்க போய்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க வாழ்க்கையில எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி வார்த்தை வேணுமா அவங்க கேட்டு அவங்க முன்னேறதுக்கு. வெளிய உலகம் காசை கொடுத்து போறாங்க. இங்க உங்களுக்கு ஆண்டவர் இலவசமா உங்களுக்கு கொடுக்கிறாரு. இதை எடுத்து முன்னேறுங்க. நான் கொடுக்கிற கிருபையில, நான் கொடுக்கிற நிரப்புற என் கிருபையில, என் கிருபை மட்டுமே உனக்கு போதும். குமாரனின் நாமத்தில பரிசுத்த ஆவியை நிரம்பி இந்த எம்பவர்மெண்ட் பலத்துல எலும்பு மகனே, எலும்பு மகளன்னு ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கறாரு உங்களுக்கு. சோ நீங்க 1000 வழி கட்ட வேண்டியதில்ல, 2000 வழி கட்ட வேண்டியதில்ல. இங்க உட்காந்து நீங்க கேட்டு உங்களோட ஸ்பிரிட் எலும்புனாலே போதுங்க. நீங்க முயற்சிட்டீங்க. சோ இந்த எம்பவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபீல் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட க்ளோரி உங்க மேல நிரப்புறத நீங்க ஃபீல் பண்ணும். அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க அவரை டீப்பாக தேடினா தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதிகமாக நீங்க ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும் அப்படி சொல்லி நீங்க கேட்கும் போது நிச்சயமாக அவர் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு 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 காற்று போல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு புயல் காத்து, ஒரு ஹவு டு சே, அந்த வார்த்தை எனக்கு வரல. there's a soothing fire, ஒரு சூதிங் ஃபயர் போல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக இதெல்லாம் நாங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது நாங்க கேட்கும் போது கொடுக்கறனால தான் உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கிறோம் எப்படி கேட்கணும் அப்படின்னு, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. alright, the bride of Christ is prepared. நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஆண்டவர் கிரைஸ்டாக ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்குறோம். இது வந்து நாங்க பாதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு 30% கத்து கொடுத்தா போதும் அப்படி நாங்க சொல்லல. 100க்கு 100 நாங்க கொடுக்கணுமா, நாங்க கொடுக்குறோம். ஏன்னா அவனை கொடுக்க சொல்றாரு. So we giving, so be prepared. ஆண்டோட பிரைட்டாக ப்ரிப்பேர்டா இருங்க. Now is the time for the church to make herself ready. சபையே, லீடர்ஸ் தயாராக இருங்க. And become the perfected bride and city of God on earth. சோ இந்த இடத்துல ஆண்டவரோட தயாரான பிரைட், ப்ரிப்பேர்டான பிரைட், ஆண்டவர் உங்களை அலங்கரிச்சு வச்சிருக்காரு. இந்த அலங்கரிச்சு வச்சிருக்கிற இந்த பிரைட் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆசைப்படுறாரு. நீங்க தாமதப்படுத்திடாதீங்க. நீங்க ஆண்டோட கைய உங்களை தூக்கி வெளிப்படுத்த போறாரு, நீங்களே தாமதமா ஆக்கி விட்டுறாதீங்க. ஓகே, ஆண்டவர் தயாராக இருக்கேன் எடுத்து நீங்க காட்டுங்க சொல்லி நீங்க ரெடியா ஆகுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரெடியா இருக்கேன், நீங்க எடுத்து நீ காட்டுங்கன்னு தைரியமாக தயாராக ஆகுங்க ஆண்டவர் சொல்றதுக்கு. ஓகே, the religious church for the most part has thought that the kingdom isn't for today. ஓகே, இது வந்து அந்த காலத்துல சொல்லல, ரிலிஜியஸ் சபைக்கு வந்து kingdom of God இங்க இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பரவாயில்ல. ஓகே, இது வந்து நீங்க உங்களோட நாலேஜ்க்கு படிச்சுக்கீங்க. இது வந்து நம்ம டீப்பா போக வேண்டியதில்லை. ஓகே, நம்ம என்ன செய்யணும் அது முக்கியமாக நம்ம பார்ப்போம். ஆவியை என்ன சொல்லி கொடுக்குறா நம்ம பார்ப்போம். ஆவியானவரே என்ன பேசுறாரு அதே பிறகு நம்ம செய்யறத நம்ம செயல்படுத்துவோம். அதான் more important. Now therefore we have multitudes of Christians hanging around the gate in the outer court. We have expected these neophytes, new believers, to demonstrate the Christian life. It's no wonder that most of the church has decided to disregard kingdom teaching as not being for this time, since seemingly no one has the power to fully live it. Therefore we have reason the kingdom must be for therefore we have reason the kingdom must be for heaven when we die or some future day. Okay, now leaders understand பண்ணிக்கங்க. நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியம் வெளிப்படுத்த எல்லாமே இங்க இந்த உலகத்துல நீங்க ஒரு ஜெயம் பட்ட நபராக, கர்த்தரின் நபராக வாழ்றதுக்கு தான் நீங்க கத்து கொடுக்குறோம். ஓகே, இது வந்து பரலோகத்துல போய் நீங்க வாழணும்ல. பரலோகத்துல இது மாதிரி இல்ல, அது வேற. ஓகே, அது ரெவலேஷனல் டீச்சிங், அது வேற கருத்தை அதை கொடுத்து பேசுறாரு. இப்போ உலகத்துல நீங்க ஒரு ஜெயம் பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக
கர்த்தரின் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக நீங்க வாழுங்க. அதுதான் இங்க. சோ சில இடத்துல கத்துக் கொடுக்கலாம், சில இடத்துல கத்துக் கொடுக்கல. அதை நம்ம பார்க்க வேண்டியதில்ல. எங்க கத்துக் கொடுக்குறாங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நான் இங்க கத்துக் கொடுக்கல, அங்க கத்துக் கொடுக்கல நீங்க பார்க்காதீங்க. கேள்விப்படுறீங்களா? இங்க கத்துக் கொடுக்குறாங்க. ஜெயம் உள்ள வாழ்க்கைனா என்னன்னு கத்துக் கொடுக்குறாங்க. எப்படி ஜெயம் உள்ள வாழ்க்கை நம்ம நடந்து போய் அதை அட்டைன் பண்ணுதா, அடையிறது எப்படி, அது முதற்சி அடைந்து நம்ம வாழ்றது எப்படி, நம்ம செய்யணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி ஒளியாக நிக்கணும், எப்படி வெற்றிகரமாக நாங்க நிக்கணும், எங்க கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் காட்டிட்டானா அங்க கவனிங்க, அதுல இருங்க, அங்கிருந்து நீங்க என்னது முன்னேறுங்க, அந்த நோக்கத்துல இருங்க. இங்கே கத்துக் கொடுக்கலையா, அங்க கத்துக் கொடுக்கல பத்தி பேசாதீங்க. ஏன்னா எப்ப நீங்க போக்கஸ கொஞ்ச நேரம் நீங்க எப்படி திருப்பினீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஃபியூ டிகிரிஸ் தான் நீங்க திருப்பினீங்கனாலே உங்களோட மைண்ட் அப்படி விளையாண்டுருவான். ஓகே, சத்ருவன் விளையாண்டுருவான் உங்க மைண்ட் வச்சு. சோ அதனால மித்த காரியத்தை பார்க்காம ஆண்டவர் உங்களை எங்க கொண்டுட்டு போகணும் அப்படின்னு மட்டும் அந்த போக்கஸ்ல இருந்து அங்கே போக்கஸ் பண்ணி இருங்க. அங்கே நீங்க போங்க. உங்க கால் அங்கே தான் இருக்கணும். அந்த நீங்க ஓடுற ஓட்டத்துல அந்த லேன்ல இருங்க. ராங்கான லேனுக்கு போயிடாதீங்க. கொஞ்ச நாள் உங்க லெஃப்ட் லேக்க வச்சிடாதீங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அதே போல லைஃப்ல இப்ப நாங்க கத்துக் கொடுக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரா, பேசிட்டாரா, நீங்க மாறதுக்கு தயாராக இருக்கீங்க, நீங்க ஒரு ஒளியாக நடக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஒளியாக வாழ்றதுக்கு தயாராக இருக்கீங்க. Follow that. Okay, don't look at anybody, don't look at anyone, just focus where God is heading you. The remnant church is being prepared as precious jewels. Okay, jewels to reflect the glory of God. Gemma, the spotless, perfected, bright church will reflect the glory of God in every facet of life. ஆண்டவர் உங்களை அழகா பியூட்டிஃபுல்லான டைமண்டாக உங்களை ஆண்டவர் ரெடி ஆக்குறாரு. ஓகே, உங்களை தயார்படுத்துறாரு. There must be no internal imperfections or flaws if we are to perfectly reflect His glory. All right, so each facet must be cut to perfect shape. ஆண்டவர் உங்களை அழகா வெட்டி ஷேப் பண்றாரு, உங்களை சரியாக வெட்டி ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அங்கங்க வலிச்சுச்சுன்னா பரவாயில்ல, ஓகே எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஒன்ஸ் ஆண்டவர் செஞ்சுட்டானா நீங்க அழகாக இருப்பீங்க, பயங்கரமாக நீங்க ஜொலிப்பீங்க. இதுதான் வசனம் போட்டிருக்கு. If we are to become one of the jewels of New Jerusalem, one of the adorning stones set on the foundation of the 12 apostles of the Lamb. நீங்க தாங்க அது ஜுவல், the Lamb of God. ஆண்டவர் ரெடியாக இருக்காரு வைக்கிறதுக்கு. ஓகே, now next page. இதை காட்டு நான் கொடுத்து பேசுறேன். As God is perfecting us, the finished jewel may be much smaller than the initial damaged rough stone, but when He is finished, ஆண்டவர் முடிச்சிட்டானா உங்களை எப்படி அழகா வெட்டி பியூட்டிஃபுல்லாக ஆக்கணும்னு செஞ்சிட்டானா, there will be no impurities to impede the glorious light of God from flowing out of every window or facet of your life. அப்ப ஆண்டோட glory, நீங்க அழகாக இருக்கும்போது ஆண்டோட glory உங்க மூலமாக அப்படி பளிச்சுன்னு அடிக்குமாங்க. Okay, that's a gem, a jewel. So பளிச்சுன்னு அடிக்கும். So நீங்க பளிச்சுன்னு இருப்பீங்க. ஆளுங்களை உங்களை பார்க்கும் போது என்னடா உங்களோட கவுண்டனன்ஸ், உங்களோட முகச்சரை அழகா இருக்க, பளிச்சுன்னு இருக்க, உங்க முகச்சரை பார்த்தோன்னே நீங்க சமாதானமா இருக்கீங்களே அப்படின்னு அந்த லுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஸ்டைல நீங்க மாறிடுவீங்க. You will become like that. All right, now another word demonstrating the unimpeded ability to flow the glory of God from all the facets of our jewel is freedom. Freedom, இதுதாங்க முக்கியம். Freedom. Okay, ஆண்டவர் ரெடியாக இருக்காரு, உங்ககிட்ட சொல்றாரு, எனக்குள்ளார ஒன்னு என்ன ஜுவலாக அழகா செஞ்சு வச்சிருக்கேன், ஃப்ரீடமோட வாழு, live a freedom lifestyle. அதான் ஆண்டவர் சொல்றாரு. So live that kind of freedom lifestyle right now. Now let me read this. Zechariah 3:9. Okay, தமிழ்ல படிக்க முடியுமா? இத படிச்சு நம்ம முடிச்சிருவோம். Zechariah 3:9. படிக்க முடியுமா தமிழ்ல? இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் தேவனின் அனைத்தையும் அரவணைக்கும் இறை அருள் மற்றும் தேவ ஆவியானவரின் 7 மடங்கு கதிர்வீச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஓகே, இதோட நான் ஷேர் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. Zechariah 3:9 நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. 7 spirits of the Holy Spirit, ஏழாவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளர உள்ள இந்த 7 ஆவிகள். For behold upon the stone, இந்த கல்லு, which I have said before Joshua, கர்த்தர் இயேசுவா, upon that one stone are 7 eyes of our sets. 7 கண்கள், கர்த்தரின் கண்கள், பரிசுத்த ஆவியானோட கண்கள்ங்க இது. ஓகே, இந்த பரிசுத்த ஆவியானோட கண்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறனால, கர்த்தர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ள இருக்கனால, இந்த பரிசுத்த ஆவியான 7 கண்கள் அப்படி நம்மள சுத்தி சுத்தி இருக்கிறாருங்க. Okay, so you are the jewel. So this is the 7 eyes of the Holy Spirit protecting you. In the 7 eyes குள்ள தாங்க இந்த 7 spirits அடங்கி இருக்குது. நம்ம அது சொன்னது. Alright, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது very powerful, you know. The 7 eyes is the 7 spirit of the Holy Spirit. 7 eyes. மறுபடியும் நான் சொல்றேன். The Spirit of God, the Spirit of wisdom, the Spirit of counsel, the Spirit of understanding, the Spirit of knowledge, the Spirit of might and power, the Spirit of obedience and fear of God. In the 7 Spirit is the 7 eyes of God. உங்களுக்குள்ளார ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஜீவனாக ஆகி இந்த ஆவிக்குள்ள இருக்கும்போது எப்படி அந்த டைமண்ட் அப்படியே ஷைன் பண்ணுதோ எல்லா இடத்துலயும், அதே போல கர்த்தரின் ஆவி ஃபுல்லாக ஷைன் பண்ணுங்க. சோ உங்களுக்குள்ளார தாங்க இந்த பரிசுத்த ஆவியில இருக்கும்போது 7 கண்கள், அவரோட கண்கள், 7 ஆவி உங்க மேல இருக்கும்போது, கர்த்தருக்குள்ள நிரம்பி இருக்கும்போது, உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும்போது, இந்த 7 பரிசுத்த ஆவியானவரு கர்த்தர் மூலமாக உங்களுக்குள்ள வெளிப்படுவாரு. Okay, so I hope you understand this. So behold, I will carve upon it its inscription, says the Lord of hosts, and I will remove the iniquity and guilt of this land in a single day. So உங்க லைஃப்ல அறவே இல்ல எந்த பாவம் எதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரம்பி இருக்கனால உங்களோட பாவம் கழுவப்பட்டது. ஓகே, உங்களோட சீக்கு நோய்கள் எல்லாமே ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. For behold upon the stone which I said before Joshua வந்து high priest பத்தி பேசுறாங்க. Upon that one stone are 7 eyes of our set. 7 கண்கள், பரிசுத்த ஆவியானோட கண்கள். இந்த பரிசுத்த கண்கள் உங்க மேல இருக்கிறனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 ஆவி நான் சொன்னது, பரிசுத்த ஆவியான சொன்னது வசனத்துல இருக்கு, ஐசாயா புத்தகத்துல இருக்கு. சோ இந்த வார்த்தையை எடுத்து நீங்க அறிக்கைட்டு நீங்க நம்பும் போது உங்கள் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாரு. ஓகே, understand this. This is very important நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. 7 spirits of the Holy Spirit. முதல்ல நான் சொன்னல, birthing of the Spirit. உங்களோட ஸ்பிரிட் பர்த் பண்ணுனனால ஆவியானவர் அவரோட 7 ஆவி உங்களுக்குள்ள வெளிப்படுது. அந்த 7 ஆவிக்குள்ளார 7 கண்கள் உங்கள் மூலியமாக வெளிப்படுறதுனால உங்களுக்கு நீங்க விஷனை பார்க்க முடியும், நீங்க உங்க ட்ரீம்ஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல உங்களோட ஸ்பிரிச்சுவல் காதுகள் கேட்கப்படும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் சென்சிங் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குவாரு. ஓகே, உணர்ந்து கொடுப்பாரு. இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ யூ மஸ்ட் பி ரெடி. நீங்க தயாராக இருக்கணும். கர்த்தரின் பிரைட் போல தயாராக இருக்கணும். இதை ரிசீவ் பண்ணிட்டு நீங்க இந்த வழியில ஆகிற வழியில நடக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். டீப் மீனிங் இன் திஸ். இது வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண முடியாது, பிகாஸ் டைம் ஆச்சு. அதே சமயத்துல இது வந்து பரிசுத்த ஆவியோட டீச்சிங் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஓகே, the 7 spirit of the Lord, the 7 eyes of God in you, watching you, with you, by and through the Son inside of you. So நம்பி வாழுங்க. From now onwards I pray that இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த லெசன்ல எப்படி ஸ்பிரிச்சுவல் பர்த்திங்க நீங்க ஆசைப்படணும், எப்படி ஆண்டவர்ட்ட நீங்க கேட்கணும், எப்படி நீங்க ஏர்ன் பண்ணணும், அது எனக்கு வேணும்னு நீங்க கேட்கறீங்களா, ஆள் மனதோட நீங்க கேட்கறீங்களா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. சோ இனிமே உங்களோட பிரேயரை, என் பிரேயர் மாறணும் ஆண்டவரே, என் ஜெபம் மாறணும், ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, எங்களை காட்டுங்க. இந்த 7 கண்கள், இந்த 7 ஆவியானவரை பத்தி எங்களை காட்டும் போது ஆண்டவர் குமாரனை வெளிப்படுத்துவாரு. குமாரனோட வாக்கை உங்க மேல நிரம்பி இருக்கும். குமாரன் உங்களுக்குள்ள நடந்து போகும்போது நீங்க அவரு கூட ஆட்சியோட நீங்க வாழ்றீங்க.
எல்லா இடத்துலயும் வாழ்றீங்க சொல்லி, சாட்சியாக இருக்கிறீங்க சொல்லி, இன்னைக்கு உங்களுக்கு ஜெபத்தை நீங்க மாத்துங்க. ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னொரு லெவல் கொண்டு போங்க, இன்னொரு டைமென்ஷன் கொண்டு போங்க, இன்னொரு டைமென்ஷன் நான் பார்க்கணும், இன்னொரு டைமென்ஷன் ரிசீவ் பண்ணணும், இன்னொரு டைமென்ஷன் நான் வாழணும், நான் வெற்றியுள்ள மகனாக வாழணும். நோமோ ஒரு கேப்டிவ்குள்ளார ஒரே வட்டத்துக்குள்ள உள்ளுக்கே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, வெளிய நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு ரீச் அண்ட் அட்டெண்ட் தட் அப்படின்னு நீங்க ஜெர்மனி கேளுங்க. ஓகே, சோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த ஃபைனல் சாப்டர்ல நீங்க எடுத்து ப்ராக்டிகலிட்டிக்குள்ள நீங்க செய்யுங்க, ப்ராக்டிகலிட்டிக்குள்ள நீங்க நடங்க. அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்புவாரு. ஓகே, சோ குமார் உங்களுக்கு லேட்டர் சொல்லுவாரு. அடுத்த மாசம் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முந்தி ஒரு செமினார் இருக்கு. அந்த செமினார் டைம்ல சர்டிபிகேட் அவர் பிரசன்ட் பண்ணுவாரு. வாட்ஸ்அப்ல அவரு டெஃபினெட்லி அவரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஓகே, சோ நவ் ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ, ப்ளீஸ் வாக் இன் ஃப்ரீடம், லிபர்ட்டியோட நடங்க. இன்னும் அதிகமாக பில்ட் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பை, பரிசுத்த ஆவியானவர் கூட பில்ட் பண்ணுங்க. உங்களை நிச்சயமாக ஆவியானவர் வழி நடத்துவாரு. வித்தியாசமாக இருக்க போது உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை முன்ன மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஆமென். கம் லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Ghost. Thank you Spirit of God. Father, Lord, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த லீடர்ஸ்ங்க எல்லாத்தையும் உங்க பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிசைபிள்ஸ் உங்க பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் அவங்க இந்த ஜேர்னிக்குள்ள போய் ஆவியானவரே அவங்க பெற்றுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமாக மாறி ஒரு பெரிய வெற்றி உள்ள மகனாகவும் வெற்றி உள்ள மகளாகவும் காணப்பட்டு ஒரு பெரிய சாதனை ஆண்டுக்குள்ளார அடைந்து ஆண்டவரே இவங்க உங்களோட apostles ஆகவும் உங்களோட prophets ஆகவும் உங்களோட pastors and evangelists and teachers ஆகவும் ஆண்டவரே இவங்க மாறி இவங்க உங்களுக்காக வாழ இன்னும் அதிகமாக to the ends of the earth உங்க சுவிசேஷத்தை போய் சொல்ல இந்த டீமை, இந்த லீடர்ஷிப்பை நீங்க ஆசீர்வதிங்க. Father, bless them, bless their families, bless their church, and bless their workplace, bless their hands, Father, and bless them spiritually. Thank you, Father God. In Jesus' name, amen.